அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஞ்சை வடக்கு மாவட்டம் அண்டாரவாடத்தின் சார்பாக இந்த பெண்ணினம் போற்றும் சிறப்பு பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைய முஸ்லிம் பெண்களினுடைய அடையாளத்தை பாதுகாப்பது சமூகமா குடும்பமா என்ற தலைப்பில் தான். இன்றைய சமூகத்துல பெண்ணினம் எப்படி பார்க்கப்படுது, அந்த பெண் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம எல்லாம் தெரிஞ்சிருக்க கூடிய ஒரு இடத்துலதான் நாம இருக்கிறோம். நான் பெண்ணுன்னா என்ன, அவங்க எல்லாம் பிறந்தா வளர்ந்தா திருமணம் முடிச்சா குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், இந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் எல்லாருடைய உள்ளத்திலையுமே இருக்கும். ஆனா இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்ணினத்தை போற்றுது அப்படின்னு சொன்னா, பெண்ணினுடைய பிறப்பையே சிறப்பா சொல்லி காட்டுது. வேற எந்த ஒரு இடத்துலயும் சொல்லாத அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் எதை எடுத்தாலும் பெண்ணினத்தையே சிறப்பித்து சொல்லி காட்டுது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பெண்ணினுடைய அடையாளத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்ல. பெண்ணினுடைய அடையாளம்னு என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய முழு விஷயங்கள் நமக்கு புரியும். ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு அடையாளம் என்னன்னா அந்த புர்கா மட்டும் கிடையாது. ஒரு பெண் இனமே ஒரு அடையாளம் தான். பெண் என்ற ஒரு பொக்கிஷம், அதுவே ஒரு அடையாளம் தான். பெண் என்பவள் மகளாக இருப்பது ஒரு அடையாளம். ஒரு பெண் என்பவள் மனைவியாக இருக்கும்போது அது ஒரு அடையாளம். ஒரு பெண் என்பவள் தாயாக இருக்கும்போது அது அடையாளம். அடையாளத்தை நாம எப்படி சொல்லுவோம்? ஒரு மற்ற விஷயங்களை விட்டு தனித்துவப்படுத்தப்படும் போது அது அடையாளமாக நாம சொல்லி காட்டுவோம். அதே மாதிரி முஸ்லிம் பெண்களுக்கு என்று அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்வாதாரம், இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் அதை முஸ்லிம் பெண்ணினுடைய அடையாளமாக தனித்துவமாக நாம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அடையாளத்தை இன்றைய சமூகத்துல இன்னைக்கு குடும்பம் அந்த அடையாளத்தை பாதுகாக்குதா, இல்ல அந்த அடையாளத்தை சமூகம் பாதுகாக்குதா என்பதை மையமாக வைத்துதான் இன்னைக்கு இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்துக்கிறோம். இதுல சகோதரர் அப்துல் நாசிர் அவர்கள் நடுவராக இருப்பதாக நாங்க அறிவித்திருந்தோம். அதுல ஒரு சில காரணங்களால அவர்களால வர முடியாத காரணத்தினால் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பிலோடு நாம என்னென்ன தகவல்களை பார்க்க போறோம். நிறைய தகவல் நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே இருக்கும். அதை நமக்குள்ளேயே பேசிப்போம். அதுக்கான தீர்வுகள் என்னென்ன, அதோடைய மைனஸ் என்ன பிளஸ் என்ன, எதையும் பத்தியுமே நாம யோசிக்க மாட்டோம். அதை பற்றிதான் இன்ஷா அல்லாஹ் இந்த பட்டிமன்றத்தினுடைய முழு விவரங்கள் இருக்கும். அதை நாம தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயங்களை நாம மாற்றம் கொண்டு வரணும் என்பதனுடைய நோக்கமே இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கமாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுல இஸ்லாமிய பெண்களினுடைய, முஸ்லிம் பெண்களினுடைய அடையாளத்தை பாதுகாப்பது குடும்பம்தான் என்ற தலைப்பில் சகோதரி முபினா அவர்களும் சகோதரி நஜிமா அவர்களும் உரையாற்றுவாங்க, வாதத்தை முன்வைப்பாங்க. அதே மாதிரி முஸ்லிம் பெண்களுடைய அடையாளத்தை பாதுகாப்பது குடும்பம் அல்ல சமூகம்தான் என்ற தலைப்பில் ஆணித்தரமாக தங்களுடைய வாதத்தை முன்வைப்பவர்கள் அல் ஷிஃபாயா அவர்களும் ஆயிஷத்துல் பஸ்ரியா அவர்களும் தங்களுடைய வாதத்தை முன்வைப்பாங்க. இப்ப நம்முடைய பட்டிமன்றத்துக்குள்ள நுழையலாம். அதுல முதலாவதாக இஸ்லாமிய பெண்களினுடைய அடையாளத்தை பாதுகாப்பது குடும்பம்தான் என்ற தலைப்பில் தன்னுடைய வாதத்தை ஆணித்தரமாக வைப்பதற்காக வருபவர்கள் சகோதரி முபினா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இஸ்லாமிய பெண்களுடைய அடையாளத்தை பாதுகாப்பது குடும்பமா சமூகமா என்ற இந்த பட்டிமன்ற தலைப்பிலே இன்றைய அணிக்கு வழி சேர்க்கும் விதமாக குடும்பம் தான் இஸ்லாமிய பெண்களுடைய அடையாளத்தை பாதுகாக்கிறது என்பதற்கான கருத்துக்களை உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறேன். முதல்ல ஒரு பெண் குழந்தை, பெண் என்பதற்கான அடையாளம் அந்த குடும்பத்துல தான் ஏற்படுது. நடுவர்களே, அறிவியல் சொன்னாங்க, எல்லா குழந்தைகளுமே பிறக்கும் போது இஸ்லாமிய மாதத்துல பிறக்கிறாங்க. அந்த குழந்தை பெற்றோர்களால்தான் கிறிஸ்தவராகவோ யூதராக ஆகுறாங்க என்பதாக அறிவியல் சொல்லலாம் அறிவியல் சொன்னாங்க. அப்போ ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. அந்த பெண் குழந்தை இஸ்லாமிய பெண்ணாக இருப்பதற்கு காரணமாக யார் இருக்கிறாங்க? பெற்றோர்கள். கண்டிப்பா அதை யாரும் மறுக்க முடியாது. முதல் கருத்தை நான் வலுவான கருத்தை எடுத்து வச்சுட்டேன். அப்போ
இருக்குது. வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைக்கு சொல்லி வளர்த்தாங்க தானே, எதை செய்யணும், எப்படியாக நடந்துக்கணும், எப்படி ஆடையணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், அனைத்தையுமே வீட்டில் உள்ள பெற்றோர்களும் சரி குடும்பத்தில் உள்ள மக்களும் சொல்லி வளர்ப்பாங்க. இப்படி ஒரு குழந்தைக்கு ஆரம்ப அடிப்படைக்கான கல்வி கற்றுக் கொடுப்பது குடும்பத்துல தான். கல்வியும் சரி, உலக கல்வி மாற்று கல்வியா இருந்தாலுமே மக்கள் மதரசா அனுப்பணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா சேர்த்து விடுறது யாரு? சமூகமா சேர்த்து விடுது, பெற்றோர் குடும்பத்தினர் சேர்த்து விடுறாங்க. இப்படி ஒரு மாற்றத்துல இஸ்லாமிய பெண்ணுக்கு அந்த அடிப்படை ஆரம்ப அடையாளத்தை கொடுக்கிறது குடும்பமா தான் இருக்கு. இது மட்டுமா, நமக்கு தொழுகை கட்டாய கடமைன்னு தெரியும். ஐவேளை தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட தொழுகையை அல்லாஹ் நமக்கு கட்டாய கடமையாக்கி இருக்கும் போது ஒரு குழந்தை யாரை பார்த்து தொழுக ஆரம்பிக்கிறாங்க? வீட்டில் உள்ள பெரியவர்கள் தொழுகும் போது அதை பார்த்து அதை கற்றுக்கொள்ள குழந்தைகள் முதல்ல தொழுவாங்க. எப்ப தொழுகணும், எப்படி தொழுகணுங்கிற அனைத்துமே குடும்பத்துல தான் முதல்ல சொல்லி தரப்படுது. நம்மளே யோசிச்சு பார்ப்போம், இத்தனை சகோதரிகள் இருக்கோம்ல, முதல்ல நம்ம மக்கள் மதரசா அனுப்புனது யாரு? நமக்கு அழிப்பா சொல்லிக் கொடுத்தது யாரு? நமக்கு ஸ்கூல்ல சேர்த்தது யாருன்னு சொல்லி அடுத்தடுத்த கேள்விகளை வச்சோம்னா பெற்றோரும் குடும்பத்தினருமாக தான் இருப்பாங்க. இப்படி குடும்பம் தான் ஒரு பெண்ணுடைய அடையாளத்தை பாதுகாக்கிறதுங்கிறதுக்கு இன்னும் சில செய்திகளை சொல்லலாம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரய்யத்திஹி." நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு பெண் என்பவள் தன்னுடைய கணவனுக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு பெண்ணுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கிறது குடும்பமான இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நபித்தோட ரசூலா கிட்ட வராங்க, யார் ரசூலுல்லா, நான் அழகிய முறையில உறவாடுவதற்கு தகுதியானவங்க யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, முதல் 3 இடங்கள்ல தாயையும் 4வதா தந்தையும் சொன்னாங்க. இதுல சமூகம் எந்த இடத்துல வரல. அப்போ ஒரு பெண் தாயாக, மகளாக, சகோதரியாக, மருமகளாக இப்படி ஒவ்வொரு அடையாளத்தை கொடுத்து பாதுகாக்கிறது குடும்பமா தான் இருக்கிறாங்க. இது மட்டுமா, ஒரு பெண் குடும்பத்துல வரும்போது எவ்வளவு பாதுகாப்பா இருப்பாங்க. வெளியில போனா ஒரு சகோதர துணை இல்லாமையோ ஒரு தந்தை துணை இல்லாம வெளியில போக முடியாது. அதுவே அந்த பெண் தனியாக வெளியில போயிட்டாங்க, ஒரு சமூகத்துல காலத்துல வச்சுட்டாங்கன்னா அங்கே அவர்கள் அவ்வளவு சிரமங்களை பாக்குறாங்க. சமூகத்துல இருந்து நம்ம எத்தனையோ செய்திகளை பார்க்கிறோம், அத்துணை பாலியல் வற்புறுத்தலை பார்க்கிறோம், எத்தனையோ பெண்கள் கற்பழிக்கப்படுவதை பார்க்கிறோம். நியூஸ்ல பார்க்கவும் நமக்கு நெஞ்செல்லாம் அவ்வளவு இருக்கு. பெண் குழந்தை பெற்று வைத்த பெற்றோர்கள் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு வாடகை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் யாரா இருக்கிறாங்க? சமூகத்தினர் தானே. நடுவர்களே, உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ், மடியிலே இருக்கு. எதிரே சகோதரிகளுக்கும் பெண் குழந்தை இருக்கிறாங்க, இல்ல நம்மள இருக்கக்கூடிய 7 சகோதரிகளுக்கும் பெண் குழந்தை இருக்கிறாங்க. நம்ம ஒரு அவசர வேலையா வெளியே போறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு அவசர வேலையான குழந்தை அழைச்சிட்டு போக முடியாம ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கிறோம், அழைச்சிட்டு போக முடியல. யாரை நம்பி அந்த நடுவில் விட்டுட்டு போவோம்? வீட்டுல உள்ளவங்களை நம்பிதான் விட முடியும், வெளியில உள்ளவங்களை நம்பி விட முடியாதுல்ல. கரெக்ட் தான், வீட்டுல உள்ளவங்க நம்பிதான் விட முடியும். அப்போ குடும்பத்தில நம்பிதான் விட்டுட்டு போக முடியுது, சமூகத்துல நம்பி நம்ம வெளியே விட்டுட்டு போக முடியல. எத்தனையோ பாலியல் துன்புறுத்தல்கள் சமூகத்தினரால் ஏற்படுறத பாக்குறோம். இப்படி நடவடிக்கைகளே முதல்ல பதில சொல்லிட்டாங்க, தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அணிதான் ஜெயிக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. இந்த கருத்து அப்படிங்கிறது ஒரு பெண் தன்னுடைய அடையாளத்தை பாதுகாப்பதற்கு, இஸ்லாமியருடைய அடையாளத்தை பாதுகாப்பதற்கு காரணமா இருக்கிறது குடும்பமாக தான் இருக்கு. இது மட்டுமா, எத்தனையோ பெண்கள் வெளியில போய் சாதிக்கிறாங்க. அது போல பெண்களுக்கு படிப்பதற்கு இருந்த காலம் போய் இப்ப எத்தனையோ பெண்கள் வெளியில போய் பல சாதனைகள் புரியுறாங்க. ஆனால் ஒரு பெண்ணை படிக்க வச்சு நம்ம சமூகம் என்ன சொல்லும்? கல்யாணம் பண்ண வயசுல படிப்பு இருக்கு, பிள்ளையை கட்டி கொடுப்பியா, கரைச்சியா, அதை வந்து படிக்க வச்சுக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. எத்தனையோ சாதனை செய்த பெண்களை எடுத்து பார்க்கிறோம். அவர்கள்ல நம்ம எடுத்து பார்க்க அத்தனை பேருமே குடும்பத்தினால முன்னோக்கி வந்திருக்கிறாங்க. மலாலா யூசுஃபாய் அப்படிங்கிற ஒரு பெண்மணி நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. அந்த பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி, அந்த சாதனைக்கு பின்னாடி பாதுகாப்பாளர்கள் யாரு? அவருடைய தந்தை தானே. இன்னும் எத்தனையோ பெண்கள் சாதித்த பெண்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தாலுமே குடும்பத்தினர் தான் அவர்களுக்கு முழு பாதுகாப்பாக இன்னொரு அடையாளத்தை வெளிப்படுத்த காரணமா இருக்கிறாங்க. ஆகவே இந்த பட்டிமன்ற தலைப்புடைய நோக்கமான இந்த குடும்பத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய அடையாளத்தை பாதுகாப்பது குடும்பமா சமூகமா அப்படிங்கிற குடும்பம் தான் அப்படின்னு என்னுடைய அணியுடைய வாதத்தை ஆணித்தரமாக வைத்து என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவர் பேசின சகோதரி குடும்பம் தான், உங்க மடியில பிள்ளை இருக்குன்னா அப்ப நீங்களும் அந்த கட்டத்துல
பாக்குறதுக்கு தான் வர்றீங்க அப்படின்னு என்னையும் சேர்த்து வேற சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி வாதம் இல்லாமல் தீர்ப்பு எடுக்க முடியுமா? எதிரணியினர் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் வந்து அவங்களுடைய கருத்துக்கள்னால அந்த பக்கம் சாஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எதிரணிகள் வந்து தப்பான மனக்கணக்கு போட வேண்டாம். எங்களுடைய கருத்துக்களையும் வந்து கொஞ்சம் கேட்கணும். என்ன அப்படின்னா, இன்றைக்கு வந்து நம்மளுடைய சமூகத்துல ஒரு பெண்ணினுடைய அடையாளத்தை பாதுகாக்கிறது கண்டிப்பாக யார் அப்படின்னா சமூகம்தான் அப்படிங்கிற அந்த கருத்தை வலுவா எடுத்து வைக்கிறதுக்காக எங்களுடைய அணியினர் வந்து நாங்க வந்திருக்கிறோம். சகோதரி வந்து சொன்னாங்க, எதிரணியில பேசின சகோதரி சொன்னாங்க, கல்வி மார்க்க சம்பந்தப்பட்ட மார்க்க கல்வி உலக கல்வி எல்லாம் வந்து குடும்பம் தானே கொடுக்குது, முதல்ல கத்துக் கொடுக்குது பிள்ளைங்களுக்கு, அப்ப குடும்பம் தானே காப்பாக்குது அப்படின்னு சொன்னாங்க. நடுவர் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அந்த பெண் குழந்தையை நீங்க எத்தனை வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்த்தீங்க? என்ன எல்லாரும் கேட்கற மாதிரி 3-3.5 வயசு தான். என் பிள்ளைக்கு மட்டும் என்ன தனியா அட்மிஷன் கொடுத்துருவாங்களா என்ன? சரி, 3-3.5 வயதுல நடுவர் அவர்கள் உங்களோட பெண் குழந்தையை பள்ளிக்கூடத்துல சேர்த்ததா சொல்றாங்க. அதாவது விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து எத்தனை குடும்பத்துல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைங்க என்ன வகுப்பு படிக்கிறாங்க, எந்த நிலையில அவங்களுடைய கல்வி இருக்குது, ஒரு மத்த மதரசால பிள்ளைங்களை போய் சேர்த்து வைத்தா நிலைமை என்ன தெரியுமா? அந்த 1 மணி நேரம் மத்த மதரசால பாடம் எடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கிட்ட வந்து ஆசிரியரோ அவங்கள்ட்ட வந்து அப்படியே எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. என் புள்ள அப்படி பண்றான், என் புள்ள இப்படி பண்றான், எந்த நேரம் மொபைல் போன் பாக்குறான், டிவியை பாக்குறான், மதிக்கிறது இல்ல, எழுத்து பேசுறான் அப்படின்னு சொல்லி எல்லா குறைகளையும் எடுத்து சொல்லக்கூடிய இடம் எதுவாக இருக்குது? ஒரு கல்வி கூடமாகவோ என்னத்தான் ஒரு குடும்பம், ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அடிப்படை கல்வியை கொடுத்தாலும் அந்த பிள்ளையை ஒழுக்கமுள்ள பிள்ளையை மேம்பட செய்யக்கூடியது இன்னைக்கு சமூகம் தான். பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், கல்விக்கூடமாக இருக்கட்டும், மதரசாக்களா இருக்கட்டும், இப்படி இயங்கக்கூடிய சமூகம் தான். நடுவர் அவர்களே, நீங்க வந்து பள்ளிக்கூடம் படிச்சிருக்கீங்க. நீங்க படிக்கும் போது உங்களுடைய ஆசிரியர் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்களா என்ன அப்படின்னு தெரியல. நான் சொல்ற ஞாபகம் வருதான்னு பாருங்க. என்னன்னா, ஆசிரியர் சொல்லுவாங்க பிள்ளைகள்கிட்ட, நீங்க வந்து படிக்கிறதுக்காக மட்டும் ஸ்கூலுக்கு வரல, நாட் டு லியர்ன் எஜுகேஷன், அது எங்களுடைய பர்பஸ் இல்ல. அடிக்கடி சொல்லுவாங்க, என்னுடைய ஆசிரியர் சொல்லுவாங்க, என்ன நோக்கத்துக்காக நீ ஸ்கூலுக்கு வரனா, டு லியர்ன் டிசிப்ளின், ஒழுக்கத்தை கத்துக்கதான் நீ வர. படிப்பு எங்க வேணாலும் நீ படிச்சிடலாம், ஒழுக்கத்தை நீ கற்றுக்கொள்வதற்காக தான் பள்ளிக்கூடத்துக்கு வர அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுவாங்கதான், அந்த ஒழுக்கமே தானே கேள்விக்குறி சொல்லுவாங்க. அப்ப வந்து அந்த ஒழுக்கம் ஒரு குழந்தையுடைய கல்வியா இருந்தாலும் சரி, ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தினுடைய அந்த தயவுல மட்டும் என்ன செய்ய முடியாது, அந்த பிள்ளையுடைய அடையாளத்தை கொண்டு போக முடியாது. அது எங்களுடைய ஒரு எதிர்வாதம். ஏன்னா இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு. பெற்றோர்களா இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு பல விஷயங்கள் அலட்சிய போக்கா இருக்கக்கூடிய ஒரு காரணத்தை வந்து நம்மளால பார்க்க முடியுது பிள்ளைகளுடைய அந்த கல்வி விஷயத்துல. அப்ப ஒரு கல்வி கூடம், ஒரு பள்ளிக்கூடம் தான் என்ன செய்யுது, ஒரு பிள்ளையுடைய ஒழுக்கத்தை மேம்படுத்த
கதறாங்க. என் பிள்ளைய நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், சந்தையில நானும் என்னுடைய கணவரும் சந்தையில தீ விட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளைய நாங்க வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சுன்னு அந்த தாயினுடைய கதறலை பாக்குறோம். அப்ப அந்த தற்கொலைகளுக்கு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு தீர்ப்பு வந்துருச்சா? அதுதான் பல பெண்களுடைய நிலை என்னவா இருக்குது? அந்த பெண்கள் மனசை விட்டு தற்கொலை செய்யக்கூடிய நிலைக்கு தான் போறாங்க. முடிவு தெரியவில்லை அப்படின்னு சொல்லிருங்க. அதாவது இந்த விஷயத்துல வந்து ரெண்டு தரப்பா பேசப்படுது. தற்கொலை செஞ்சுக்கிட்டாலும் கொலை செய்யப்பட்டுட்டாலும் பேசப்படுது. ரெண்டுக்குமே எல்லாம் தீர்வு குடும்பம்னால அவ ஒரு மாமியார் வீட்டு குடும்பத்தை தன்னுடைய மாமியார ஒரு தாயாகவோ ஒரு தகப்பனாகவோ தன்னுடைய கணவனை எல்லாமாகவும் நினைச்சு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பெண் போறா. இன்னைக்கு அங்க அவளுடைய நிலை என்ன, அவனுடைய அடையாளம் என்ன, இன்னைக்கு என்ன ஆக்கப்படுது? தற்கொலை செய்யப்பட்டு பல விஷயங்களை இன்னைக்கு பார்க்கிறோம். அப்ப சமூகத்துல யாருமே தெரியாத முகம் தெரியாத நபர்கள் குரல் கொடுக்கிறாங்க. அப்ப எப்படி ஒரு பெண்ணினுடைய அடையாளத்தை ஒரு குடும்பம் பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நடுவர்கள் சிந்திச்சு எங்களுக்கு வந்து தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். சரி, இப்ப சகோதரி சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு வந்து அது கணவன் வீடா இருந்தாலும் சரி, பிறந்த வீடா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும். சொத்துரிமை ஏன் கொடுக்கணும்? அவங்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிற மாதிரி, அவங்களுடைய கௌரவப்படுத்துற மாதிரி, அவங்கள தனித்துவப்படுத்துற மாதிரியான அவங்களுக்கு உரிய உரிமை சொத்துரிமை. இதெல்லாம் கொடுக்கறது வந்து சமூகம்தான். சமூகம்தான் அந்த அவங்களுடைய அந்த அடையாளத்தை கண்ணியத்தை கொடுத்து அந்த அடையாளத்தை பாதுகாக்குது. குடும்பம் எங்கெங்க பாதுகாக்குது? அது கொலை தற்கொலை இப்படிதானே முடியுது. சொந்த சகோதரின்னு கூட பார்க்காம, சொந்த மகள்னு கூட பார்க்காம, அந்த சொத்தின் மேல உள்ள ஆசையின் காரணமாக நிறைய கொலைகள் நடக்குது இல்ல அப்படின்னு இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை சுட்டி காட்டியும் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வரதட்சணைன்ற பேர்ல ஒவ்வொரு பெண்ணினுடைய அடையாளத்தை தற்கொலையோ கொலையோ என்பது போல முடிக்க வைக்கிறது வந்து இன்னைக்கு குடும்பத்தின் வாயிலாகத்தான் அப்படின்றதையும் சொன்னாங்க. இதுக்கு எதிர் அணியினர் என்ன மறுப்பு கொடுப்பாங்க, அவங்களுடைய அணிக்கு என்ன வலு சேர்ப்பாங்க என்பதை சகோதரி இப்போ சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அழகான பட்டிமன்ற தலைப்போடு நம்ம ஒன்றிணைந்திருக்கிறோம். இன்றைய முஸ்லிம் பெண்களின் அடையாளத்தை பாதுகாப்பது குடும்பமா சமூகமா என்ற தரப்புல குடும்பம்தான் என்ற அணியின் சார்பாக நான் பேச வந்திருக்கிறேன். நடுவராக இருந்தாலும் மக்களாகிய நீங்களாக இருந்தாலும் என்னுடைய எதிரணி சகோதரிகளாக இருந்தாலும் இந்த இரண்டு தரப்பை குறித்தும் தெளிவான ஒரு புரிதல் வேண்டும். ஒரு பெண்ணின் அடையாளத்தை காப்பது குடும்பமா சமூகமாங்கிறதுல முதல்ல குடும்பம்னா என்ன, சமூகம்னா என்ன? குடும்பம்னா என்ன? ஒரு தாய், ஒரு தந்தை, பிள்ளைங்க, இவங்க சேர்ந்து ஒரு குடும்பமாக அமைகிறாங்க. சமூகம்னா என்ன? இது போன்று பல குடும்பம் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம். ஒரு குடும்பத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்னா சமூகத்துல பாதுகாப்பு இருக்கு. சமூகம் வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலும் நிக்குது அப்படின்னு என்னோட எதிரணி பேசுறாங்கல்ல, அந்த சமூகம் என்பது என்ன? ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பாதுகாப்பு தான் ஒரு சமூகமாக மாறுது. சமூகம்னா அது தனியாக வரல, பல குடும்பம் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம். அப்ப சமூகத்துல நலன் வேணும், பாதுகாப்பு வேணும்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாதுகாப்பு இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாலே சமூகத்துல பாதுகாப்பு இருக்காது. குடும்பத்தினுடைய முக்கியத்துவம் எந்த அளவிற்கு இருக்கு தெரியுமா? ஒரு வீட்டை கட்டுறோம், ஒரு சமூகத்தையும் ஒரு குடும்பத்தையும் ஒன்றிணைத்து பார்ப்போமே. ஒரு வீட்டை எவ்வளவு பிரம்மாண்டமாக நம்ம எழுப்பினாலும், ஒரு மாடி 2 மாடி 10 மாடி கட்டிடமாக இருந்தாலும் குடும்பங்கிறது பேஸ்மெண்ட் மாதிரி அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அந்த கட்டிடம் முழுமையா ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். எவ்வளவு செலவு பண்ணாலும் அடித்தளம் ஒண்ணுமே இல்லைன்னா அந்த வீடு கட்டிடம் ஸ்ட்ராங்கா இருக்காது. ஒரு குடும்பங்கிறது
56வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல இறைவன் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸிக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரக நெருப்பின் எரிபொருள் மனிதர்களும் கற்களும் என்று சொல்லி இறைவன் சொல்றான். அல்லாஹ் இந்த இடத்துல சமூகத்தை அழைத்து சொல்றானா? பாதுகாக்க சொல்லி யாரை அல்லாஹ் அழைக்கிறான்? குடும்பத்தை அழைக்கிறான். ஒருவனுக்கு பாதுகாப்பு என்பது தன்னுடைய குடும்பத்தின் வாயிலாகத்தான் கிடைக்கும். இன்னைக்கு இன்றைய பெண்களின் பாதுகாப்பு குடும்பத்துல இருக்கா, சமூகத்துல இருக்கான்னு நம்ம பேசி முடிவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும் சமூகத்தினுடைய நிலை எப்படி இருக்கு. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு குடும்பத்துல இருக்கா, சமூகத்துல இருக்கா? இஸ்லாம் எந்த அளவிற்கு ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துது? ஒரு பெண் பருவ வயது அடையும் போது அவளுக்கு ஹிஜாப் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொடுக்குது. அந்த ஹிஜாப்ங்கிற சட்டத்தை அவளுக்கு ஊட்டி வளர்க்கிறது யாரு? தாயாகவும் தந்தையாகவும் குடும்பத்தினராகவும் தானே இருக்கிறாங்க. ஒரு பெண் ஒரு அந்நிய ஆண் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா தாவணி எடுத்து போடுமா, தலையில தாவணி இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு ஊட்டி வளர்க்கிறாங்களா இல்லையா? எதிரணியில சொல்றாங்க, மதரசாக்களுக்கு அனுப்புறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. சமூகத்துல தானே அவருக்கு இதெல்லாம் போதிக்கப்படுது. மதரசாக்கு அனுப்புறோம், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். அடிப்படை பேஸ்மெண்ட் கொடுக்கிறது யாருங்க? பெற்றோராகத்தானே, குடும்பமாகத்தானே இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் பிள்ளை நல்ல வளர்க்கப்பட்டு சாலிஹான பெண்ணாக அவள் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு அவளுடைய வாழ்க்கை வெற்றியாக அமையும் போது மக்கள் என்ன சொல்லுவாங்க? பெற்றோர்கள் நல்ல முறையில வளர்த்திருக்காங்கன்னு தானே. அதே ஒரு பெண் பிள்ளை தவறான பாதையில தவறான வழியில போய் அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி இருக்கும் போது என்ன சொல்லுவாங்க? பிள்ளைய வளர்த்தது சரியில்லை, வளர்ப்பு சரியில்லை, இப்படிதானே சொல்லுவாங்க. ஒரு பெண்ணினுடைய வெற்றியும் தோல்வியும் யாருடைய கையில இருக்கு? பெற்றோர்களுடைய கையில தானே. அல்லாஹ்வே சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரியாக யாரை எல்லாம் ஆக்குறான்? ஒரு பெண்மணிய, தாயை, ஒரு கணவனை அவனுடைய குடும்பத்திற்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் பொறுப்பாக ஆக்குறான். அப்ப ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடியவளுடைய அந்த அடிப்படை ஒழுங்காக இருந்தாதான் அவளுடைய எதிர்காலம் சீர்பெற்று அமையும். அவளை சரியான முறையில வளர்க்கல, அடிப்படை ஒழுங்கா இல்லைன்னு சொன்னா அவ பருவ வயது அடையும் பொழுது அவள் எப்படி வளர்க்கப்பட்டாலும் அதை நோக்கிதான் செல்வாள். பெற்றோர்கள் தீனை ஊட்டி வளர்த்தா மதரசாவுக்கு போகணும், ஆலிமாவாக ஆகணும், குர்ஆனை மனனம் செய்யணும், ஒழுக்கமாக இருக்கணும், அவருடைய நடவடிக்கை இருக்கும். அதே பெற்றோர்கள் அதுல கவனம் செலுத்தலைன்னு சொன்னா அவளுடைய எண்ணங்கள் இதை நோக்கி இருக்குமா? வணக்கங்களை நோக்கி இருக்குமா? ஒழுக்கத்தை சார்ந்து இருக்குமா? இன்னைக்கு நம்ம சமூகத்துல பார்க்கிறோமே, வெளியிடத்திற்கு செல்லும் பொழுது கண்களை மூடிக்கொண்டா செல்கிறோம். நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நடுவர் அவர்களே சொல்லுங்க. ஒரு காலேஜுக்கு வெளியில ஒரு காலேஜுக்கு போறதுக்காக போறாங்க. அப்ப ஒரு பையன் ஒரு பைக்ல போகும்போது பின்னாடி 3 பெண்களை உட்கார வச்சுட்டு போறான். இதுல இருந்து என்ன சொல்ல வரீங்க நீங்க? இதை பார்த்து சமூகம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சமூகத்துல நீங்க பாதுகாப்பு இருக்கா? பிள்ளைகளை வீட்டில இருந்து வெளியில அனுப்பணும்னு சொன்னா, காலேஜ் சேர்த்து விட்டோம்னு சொன்னா பெற்றோர்கள் எப்படி வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? பிள்ளைய காலேஜில் சேர்க்கும் பொழுதே சொல்லுவாங்க, யாரையும் பார்க்க கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, பொண்ணாக இருந்தா பையன் கிட்ட பேசக்கூடாது, பையனா இருந்தா எந்த பொண்ணுகிட்டையும் பேசக்கூடாது.
அதற்கு காரணம் என்ன? சமூகம் சீர்கெட்டு இருக்கு. வெளியில போன பிள்ளை நல்ல விதமாக வீடு திரும்புற வரைக்கும் பெற்றோர்களுக்கு நிம்மதி இல்லை. என்னுடைய எதிரணியில பேசுறவங்களே ஆரம்பத்துல அவங்க பேசுறதை வச்சு என்னுடைய அணிக்கு சாதகமா பேசுறாங்கன்னு எனக்கு ஒரே சந்தோஷம். ஸ்கூல்ல சேர்த்து விட்ட பிள்ளைய பெற்றோர்கள் குறையை அடுக்கி அடுக்கி சொல்றாங்க. அதுல இருந்து என்ன தெரியுது? பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அவ்வளவு கவனமாக இருக்கிறாங்க. எந்த இடத்தில் சொன்னால் தன்னுடைய பிள்ளை திரும்புமோ அந்த இடத்தில் எடுத்து சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, அப்படி கண்டிப்புடன் வளர்க்கக்கூடிய பிள்ளை பாதுகாப்பாக வளருமா? இல்ல கண்டிப்பே இல்லாம எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கிற, எது ஆசைப்பட்டாலும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய பிள்ளை சாலிகான முறையில வளருமா? பெற்றோர்களுடைய கவனம் பிள்ளை மீது இருக்கணும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சட்டங்களை ஊற்றி வளர்க்கணும். ஹிஜாப்ங்கிற சட்டத்தை இறைவன் கொடுக்கிறார். 33வது அத்தியாயத்துல 35வது வசனத்துல இறைவன் பெண்களை நோக்கி சொல்கிறார், பெண்களே, அறியாமை காலத்தில் அலைந்து திரிந்தது போல நீங்கள் அலைந்து திரியாதீர்கள். வணக்கத்தை நீங்கள் நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை வழங்குங்கள். பெற்றோர் தானே இதை மூட்டி வளர்க்கிறது. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு போக வேணாம், அந்த இடத்துக்கு போக கூடாது, இங்க போக கூடாதுன்னு கண்டிக்கிறது யாரு? பெற்றோர்கள் தானே. இன்னைக்கு பெண் பிள்ளைகளை நம்ம எந்த இடத்துலதான் பார்க்கிறோம். சினிமா தியேட்டராக இருக்கட்டும், சினிமா கூடமாக அரங்கமாக இருக்கட்டும், நடிகர்களோடு இருக்கட்டும், இஸ்லாமிய பெண்களின் நிலை எவ்வளவு அவல நிலையாக மாறி இருக்கு. திரை நடிகர்களை தன்னுடைய கணவனை விட விருப்பமானவராக குறிப்பிடுறாங்க. எந்த அளவிற்கு சமூகம் சீர்கட்டு இருக்கு. பெண்கள் வரக்கூடாதுன்னு எழுதப்பட்டிருக்கா? ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா? ஹிஜாபை மார்க்கம் வலியுறுத்துது, பெற்றோர்கள் கண்டிப்புடன் இருக்காங்க. ஆனால் சமூகம் இந்த விஷயத்துல எப்படி இருக்கு? பெண் சுதந்திரம், பெண் சுதந்திரம்னு சொல்லி ஆடையில் அரைகுடை ஆடையை சர்வ சாதாரணமாக பெண்ணுடைய உரிமையாக ஆக்கியிருக்கிறாங்களே. இதுதான் பெண் சுதந்திரமா? சமூகம் இப்படி செய்வதனால் எத்தனை தவறுகள் நடக்குது. செய்திகளை பார்க்கிறோமே, ஒரு வருடத்துல மட்டும் இந்தியாவில எத்தனை பாலியல் துன்புறுத்தல் பதிவாயிருக்கு தெரியுமா? ஒரு வருடத்திற்கு மட்டும் 29,535 சதவீதத்துல கேஸ் ஃபைல் ஆகுது. ஒரு நாட்டை எடுத்து பார்க்கும்போது 2,50,000 கேஸ் ஃபைல் ஆகுது பாலியல் சம்பந்தமா. பெண்களுடைய நிலை சமூகத்துல அவ்வளவு நிலையாகத்தான் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு அவளுடைய குடும்பத்திலேதான் பாதுகாப்பு கிடைக்குது. ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பு சமூகத்துல அவ்வளவு நிலையில் தான் இருக்குது என்பதை ஆணித்தரமாக நான் பதிய வைத்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். குடும்பமே அப்படின்ற தலைப்புல சில விஷயங்களை அவங்க சொன்னாங்க. அது எல்லாமே நாம இவங்க சகோதரிகள் சொல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கவனத்துல கொள்ளணும். அது இல்லாம சமூகம்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிறீங்க, அதுக்கு பேஸ்மெட்டே குடும்பம் தாங்க, நாங்க தான் பேஸ்மெட்டே, எங்க மேலதான் நீங்களே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சமூகத்துல இன்னைக்கு பெண்களுக்கு நடக்கக்கூடிய விஷயமானாலும் சரி, பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமானாலும் சரி, அது சமூகம் தான் சொல்லி கொடுக்குது, பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கல அப்படின்றதையும் சொல்லி இருக்கிறாங்க. இதற்கு எதிரணியினர் என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. பிஸ்மில்லாஹ். அவையில் வீற்றிருக்கும் அறிவார்ந்த நடுவர் அவர்களே, என் எதிர்த்தரப்பு சகோதரி சொன்னாங்க, குடும்பம்தான் அடித்தளம் அப்படின்னாங்க. எங்க வாதத்திற்கு வழி சேர்ப்பதாக ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. எப்படின்னா 10 குடும்பங்கள் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம்
அப்ப அவங்களே இந்த வழிக்கு வந்துட்டாங்க. சரி, அவங்களே அதை பதில் சொல்லிட்டனால நம்ம அதுக்கு போக தேவையில்லை. ஒரு மனிதன் பிறப்பது வேணா ஒரு குடும்பமா இருக்கலாம், ஆனா அந்த மனிதன் நல்ல முறையில ஒரு சிறந்த முறையில வளர்வதும் வளர்ப்பதும் சீர்திருத்தம் என்னது இந்த சமூகத்தின் மடியில தான் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக நான் சொல்ல விரும்புறேன். இன்னொன்னு, ஒரு செடிக்கு நீர் அவசியம். குடும்பம் தான் ஒரு செடி மாதிரி. ஒரு செடியை வளர்க்கணும்னா நீர் ரொம்ப முக்கியம். அது குடும்பம், மறுக்க முடியாது. ஆனா ஒரு சமூகம் தான் தட்பவெப்ப நிலை. ஒரு தட்பவெப்ப நிலை சூழ்நிலை வளரலன்னா செடி ஒழுங்கா வளராது. இது என்னுடைய எதிரணி தரப்பினருக்கு சகோதரிக்கு சொல்ல நான் விரும்புறேன். ஒரு செடி வளர்க்கணும்னா தட்பவெப்ப நிலை வேணும், நீர்நிலையும் வேணும். நீர்நிலையை மட்டும் ஊத்திக்கிட்டு இருந்தா செடி வளருமா? அப்ப குடும்பம் மட்டும் இல்ல, ஒரு சமூகம். அந்த ஒரு சமூகம் தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நவீன உலகத்துல பெண்களை குடும்பம் என்ற ஒரு 4 சுவத்துக்களை வச்சு பூட்ட முடியாது. அந்த பிள்ளை என்ன செய்யலாம்? அந்த பெண் பிள்ளைகளை கல்வி கூடங்கள், பணியிடங்கள், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அனுப்புற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அந்த பெண்ணின் மிக முக்கியமான அடையாளமான ஹிஜாபையும் அவங்களுடைய ஹயா என்ற வெட்கத்தையும் பாதுகாப்பது இந்த சமூகம் தானே. இந்த சமூகம் தான், அவள் சார்ந்த சமூகம் மட்டும்தான் அந்த பெண்ணை பாதுகாக்கிறது. இதை நான் சொல்லல, அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் சொல்றான், குல் குல் யா அய்யுஹன் நபியு, நபியே குல் நீங்க கூறுங்க. யாருக்கு தெரியுமா? லி அஸ்வாஜிக, உங்களுடைய மனைவிமார்களுக்கு கூறுங்க. வ பனாத்திக, உங்களுடைய மக்களுக்கு, பெண் மக்களுக்கு கூறுங்க. வ நிசாஇல் முஃமினீன், நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுங்க. என்னது? அவங்க முக்காடுகளை தொங்கவிட்டுக் கொள்ளட்டும். இது எதுக்கு தெரியுமா? அவங்க வெளியில தொல்லப்படுத்தப்படாமல் இருப்பதற்காகவும் இன்னார் என்று அறியப்படுவதற்காகவும் தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுட்டிக்காட்டுறாங்க. இது ஒரு சமூகத்தை பார்த்து தானே சொல்றாங்க. உங்க சமூகத்துல உள்ள பெண்களுக்கு சொல்லுங்க, ஒரு குடும்பத்தை பார்த்து சொல்ல. நபி அவங்க பெண் மக்களுக்கும் உங்க மனைவிக்கு மட்டும் சொல்லுங்க, உங்க குடும்பத்துல எல்லா ஒட்டுமொத்த சமுதாய பெண்களுக்கு சொல்லுங்க, அவங்க ஹிஜாபை பேணிக் கொள்ளட்டும். இந்த ஹிஜாப் என்பது என்னது? அவங்களுடைய ஒழுக்க சார்ந்த ஒரு மிக முக்கியமான அடையாளமாக இருக்குதா இல்லையா? நடுவர் அவர்களே, ஐடென்டிஃபை சரி என்னது அப்படின்னா, தனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும். அது மற்றவர்களை விட கூடுதலான விஷயங்களை செய்து தன்னை அடையாளப்படுத்திக்கிறது. தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது, சரியாமா? தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது என்னது? ஒரு பெண்ணு 4 குடும்பம் என்ற 4 சுவற்றுக்குள்ள அவங்க கண்ணாடி முன்னாடி நின்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதா? அதுதான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதா? அப்படி கிடையாது. ஒரு பொது இடமாக இருக்கட்டும், அடையாளம் அல்ல. இந்த சமூகம் அவளை பார்த்து இவள் ஒரு கண்ணியமான இஸ்லாமிய பெண் என்று அடையாளம் காண வேண்டும். அதுதான் என்னது? சமூகத்துடைய பொறுப்பு. அதைத்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். பாருங்க நடுவர்களே, இஸ்லாமிய பெண்ணிற்கு முக்கியமான அடையாளம் என்னது? ஆடை. அந்த ஆடை இன்னைக்கு உண்மை கரெக்டா போடப்படுதா? ஹிஜாப் ஒழுங்கான முறையில போடப்படுதா? சகோதரி சொன்னாங்க, பைக்கில் ஒருத்தவங்க போனாங்க, அதுல 3 பெண்கள். நீங்களே உங்களுடைய அணிக்கு வலி இழுக்க செய்றீங்க. ஏன்னா எல்லாம் என்ன புள்ள வளர்த்துருக்கு பாரு, என்ன சமூகம் கேட்க மாட்டாங்க யாரும். ஏமா உண்மைதானே, புள்ளைய வளர்த்திருக்கா பாவம். அந்த பெற்றோருக்கு தான் என்னது? அந்த அவ பெயர் வரும், அந்த ஒரு பெண்ணு செயலுக்காக. இன்னைக்கு இந்த ஹிஜாபை போட்டுக்கிட்டு பெண்கள் எப்படி இருக்காங்க? சினிமா தேட்டருக்கு ஒரு பொண்ணு போகுது, ஒரு படம் பார்க்க போகுது. படம் பார்க்க போனா என்னது? ஏமா என்ன செய்ய? சமூகம் தான் அதை சுட்டி காட்டுது. இல்ல ஒரு தாயோட சுட்டி காட்டல, ஒரு குடும்பமும் சுட்டி காட்டல, ஒரு சமூகம் சமூக வலைதளம் மூலம் சுட்டி காட்டுது. எப்படி சுட்டி காட்டுது? நீ ஒரு இஸ்லாமிய பெண், இந்த ஹிஜாபை போட்டுட்டு சினிமா பார்க்க வர்றியம்மா, எங்க தலைவருடைய படம் இது முதல் படம் என்று இது அவர் ஒரு பதிலியற்ற பிறகு முதல் படம் என்று அழுவதா, இல்ல அவர் நடிகரா கடைசி படம் என்று சிரிப்பதா அழுவதான்னு தெரியல. கலைஞரும் நாங்க தான், எலெக்ஷனும் நாங்க தான், என்ன செய்யறாங்க? பஞ்சு டைலாக் போடுறாங்க. அப்படிதான் என்னது? ஒரு குடும்பம் சொல்லி கொடுக்குது. ஒரு குடும்பம் ஒரு அரவிட்டு இதுதான் மார்க்கமா? ஆனா சமூகம் சுட்டி காட்டுறாங்க. சமூகம் என்ன செய்யறாங்க?
சரி, இந்த பிஸ்கர் வச்சு யாருக்கு வலை போடுறாங்கன்னு தெரியலையா? அவங்கள்ட்ட தான் கேட்கணும் நடுவர் அவர்களே. அதே மாதிரி நடுவர் அவர்களே, குடும்பம் எவ்வளவுதான் ஒரு சிறந்த முறையில ஒரு பெண்ணை வளர்த்தாலும் அவளுக்கு சமூகத்துடைய அரவணைப்பும் அந்த சமூக கட்டமைப்பும் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், அந்த அடையாளத்தை அப்படியே பிச்சு பிடுங்கி தின்றுவிடும். இதை நான் சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓநாய் ஆட்டு மந்தையிலிருந்து பிரிந்து செல்லும் ஆட்டை, அந்த ஒரு ஆட்டை தான் பிச்சு தின்னும். அப்ப இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒரு சமூக கூட்டமைப்பா இருந்தாதான் உனக்கு பாதுகாப்பு. நீ தனிச்சு போயிட்டேன்னு வச்சுக்கிய இந்த சமூகம் பிச்சு போடும். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த நவீன உலகத்துல பிள்ளைங்களை என்ன செய்ய முடியாது, வீட்டுக்குள்ள வைக்க முடியாது. அந்த பிள்ளைங்களை கல்வி கூடங்கள், பணியிடங்கள் இந்த மாதிரி இடத்துல அனுப்பணும். அந்த பிள்ளைங்கள் 4 பிள்ளைங்க இடத்துல பழகும் போது மேற்கத்திய கலாச்சாரம் என்ற ஓநாய் என்ன செய்யும், அந்த பிள்ளையோடைய அந்த இதை கெடுக்க கூடாது என்பதற்காக சமூகம் என்ன செய்யுது, எச்சரிக்கையாக இருக்கிறது. இந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, வழி தவறி போயிடக்கூடாது. ஒரு பெண் தன் பாதையை விட்டும் தன் இஸ்லாமிய அமைப்பை விட்டும் சற்று விலகு நிலை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க, ஒரு பெண்ணு தடுமாறுறான், தன்னுடைய நிலையிலிருந்து தடுமாறான். முதல்ல நிக்கிறது யாரு, குடும்பம் நிக்குமா, சமூகம் நிப்பாங்களா? இன்னைக்கு போராட்டம் சொல்லிட்டு வெளியில நின்று போராடுறாங்க. ஒரு கல்வி கூடத்துல ஹிஜாப் மறுக்கப்படுது, அந்த முக்கியமான அடையாளமான ஹிஜாப் என்ன செய்றாங்க, போடக்கூடாதுன்றாங்க. இன்னைக்கு சமூக ஆர்வலர்கள் மூலமும் நம்ம ஜமாத்தின் மூலமும் சமுதாயம் மூலமும் என்ன செய்றாங்க, எங்க பெண்களுக்கு ஹிஜாப் ரொம்ப முக்கியம், கல்வி கூடம்னா ஹிஜாப் போட்டுறாங்க, அவங்க தேர்வு எழுதும் போது ஹிஜாப் போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போராடுறது யாரு சகோதரி? குடும்பமா போராடுது, குடும்பமா போராடுறாங்க. சொல்லுங்க, குடும்பம் என்ன செய்யறாங்க, குடும்பம் என்ன செய்யறாங்க, போராடுறது கிடையாது. ஒரு வீதியில இறங்கி அதை தலையிடுவது என்னது, இஸ்லாம் என்ற அந்த ஜமாத் தான். அந்த இஸ்லாமிய ஜமாத் தான் அந்த பெண்களின் அடையாளத்தை மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது. அதே போல இன்னொரு விஷயம் சகோதரி சொன்னாங்க, குடும்பம் என்பது ஒரு அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் என்னது, ரொம்ப முக்கியம். உண்மைதான். ஒரு மாளிகை கட்டணும்னா, ஒரு மாளிகை எழுப்ப வேணும்னா அஸ்திவாரம் இருந்தாதான் மாளிகை எழுப்ப முடியும். ஆனா அந்த மாளிகையில இருந்து புயல்ல இருந்தும் காற்றில இருந்தும் தூசில இருந்தும் காப்பாற்றுவது சுவர்கள் இல்லையா? அந்த சுவர் இல்லாமலே கட்டிடத்தை எழுப்பிட முடியுமா? அந்த சுவர் தானமா என்னது நம்ம சமூகம். அது தெரியாம உட்கார்ந்துருக்கீங்களேன்னு வேதனையா இருக்குப்பா. நடுவர் அவர்களே, இது சற்று தாழ்த்தி கேட்கணும், செவித்தாழ்த்து நீங்க கேட்கணும். நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்க என்ன செய்யக்கூடாது, குடும்பம் பக்கம் போயிடக்கூடாது. சமூகத்திலே எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. சமூகம் இந்த பெண்களை அடையாளத்தை எந்த அளவுக்கு பாதுகாத்துகிறதையும் நீங்க சற்று என்ன செய்யணும், என்னுடைய கருத்தை வச்சு சிந்திச்சு பார்க்கணும். சரி, உலக நடைமுறைக்கு வருவோம். நடுவர் அவர்களே, இப்ப உலக நடைமுறை இருக்கு. இந்த உலக நடைமுறையில உற்று நோக்கினோம்னா பள்ளிகள்லையும் சரி கல்லூரியிலும் சரி எனவே ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு கல்வி நிலையத்துல போய் சேர்ந்தாங்கன்னா இந்த சமூகத்துல பக்கபலமாக இருப்பது, இந்த சமூகத்துல பக்கபலமாக இருக்கிற உறவுகளா சமூகமா? இப்ப ஒரு கல்வியில எக்ஸாம் எழுத போறாங்கன்னு வச்சு எதிரணியில் இருக்கக்கூடிய சகோதரி என்ன பதில் சொல்லுவாங்க என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்க்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிரணி சகோதரி அழகா சொன்னாங்க, செடி தண்ணி தட்பவெப்ப நிலை அப்படிங்கிற மாதிரிலாம். இப்ப நம்முடைய நாட்டுல தட்பவெப்ப நிலை எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். சூடான காற்று எப்படி அடிக்குது, வெயில் தாங்கல, அப்படித்தானே இருக்கு. அந்த மாதிரிதான் குடும்பம் நல்லா இருந்தாலுமே சூடேற்றி விட்டு பாக்குறது யாரா இருக்காங்கன்னா சமூகமா தான் இருக்காங்க. செடி வளர்ச்சிக்கு தட்பவெப்ப நிலை தேவைதான், வெயிலும் தேவை, மழையும் தேவைதான். அந்த சூடேற்றி பாக்குறதுங்கிறது இந்த சமூகமா தான் இருக்காங்கிறத அந்த வாதத்துக்கு பதிலா சொல்றேன். தட்பவெப்பநிலை, குளிர்ச்சி, தண்ணி எல்லாம் முக்கியம் தான். எது எந்த காலத்துக்கு வருதோ அந்த காலத்துக்கு வரதில்லை. மழை வர வேண்டிய நேரத்துல வர மாட்டேங்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்துல அடிக்க மாட்டேங்குது. அதுதான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த சமூகம் சூழலுக்கு பாக்குறது முதல் ஆளா இருக்கிறாங்க. அடுத்தது இந்த பைக்ல போறது பாத்தீங்கன்னா சொன்னாங்க, எல்லாமே ஓகே தான். ஆனா ஒரு அந்நிய ஆணோட பேசி பழகிறதுக்கு காரணமா இருக்கிற இடம் சமூகம் தானே. ஒரு வீட்டுல ஒரு அந்நிய ஆண் வந்துட முடியுமா? எந்த ஒரு தாயோ தந்தையோ குடும்பத்தினரோ ஒரு அந்நிய ஆணோட பேசுவதற்கு அனுமதிப்பாங்களா? அனுமதிக்க மாட்டாங்க தானே.
இதை அனுமதிக்க மாட்டாங்க. அடுத்தது ஃபிஷ் ஹேண்டு, ஹிஜாபு நிறைய சொன்னாங்க. நீ கலெக்ஷன் நிறைய போயிட்டு இருக்குன்னா ஒரு பெண் ஒரு ஹிஜாப் கேட்கிறாங்க. ஆடி ஆஃபர்ல டிஸ்கவுண்ட் ஆடி ஆஃபர்ல விளம்பரத்தை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததா எதிரணி சகோதரி சொன்னாங்க, ஹிஜாப் இன்றைக்கு பல கலெக்ஷன்ல போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. உண்மைதான். பெற்றோர்களாகிய நம்ம கிட்ட பிள்ளைங்க எதை பார்த்து கேட்கறாங்க? இது ஹிஜாப் எல்லாம் சமூகத்துல ஒருத்தவங்க போட்டதை பார்த்து தானே கேட்கிறாங்க. எனக்கு இந்த புர்கா வேணும், எனக்கு ஃபிஷ் ஹேண்ட் வச்சு வேணும், கப் ஹேண்ட் வச்சு வேணும், கல்ல வச்சு ஷால் வேணும்னு சொல்லி இத்தனையும் கேட்கறது யாரை பார்த்து? சமூகத்துல மக்கள் போடுறாங்க. அந்த சமூகத்துல தான் அந்த ஹிஜாப் எல்லாம் விளம்பரப்படுத்தப்படுது. சகோதரி ஆடியோவை பார்த்து வந்திருப்பாங்க போல, இவ்வளவு தெளிவா இந்த ஹிஜாபுடைய பேர்லாம் சொல்றாங்க. அடுத்ததா சமூகத்துல ஹிஜாபுக்காக நிறைய போராடினாங்க. நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதே சமூகத்துல ஒரு காலேஜ் சேர போனோம்னா அந்த அட்மிஷன் அப்போ நம்முடைய சாதிய வேறுபாடு காட்டி பிரிக்கிறது சமூகம் தானே. சாதி வேறுபாடு பார்க்கறது சமூகமாக தானே இருக்கு. அப்போ எதிரே சகோதரி சொன்ன வாதத்துக்கெல்லாம் பதிலாக வச்சுட்டேன். அடுத்தது இந்த சமூகத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு நம்முடைய மக்கள் மத்தியில சிலருக்கு குழந்தை இல்லாம இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இந்த சமூகம் எப்படிப்பட்ட பேரை வைக்குது? மலடி அப்படிங்கிற பேரு. அடவர்களே, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது யாருங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் தானே. இறைவன் தான், அதை தவிர வேற யார் இருப்பாங்க? எங்களுக்கும் தெரியும், இந்த அமர்ந்தக்கூடிய சகோதரர் அனைவருக்கும் தெரியும். அதை இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது அல்லாஹ் தான். அல்லாஹ் தன்னுடைய வேதமான குர்ஆன்ல சொல்லும் போது யஹ்லுகுமா யஷா அல்லாஹ் யஹபு லிமன் யஷா இன்னாஸா, அல்லாஹ்
பாக்குறேன்னு சொல்றான். அப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு தம்பதியினருக்கு குழந்தை இல்லாம இருக்கு அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனா இன்னைக்கு சமூகம் அது எப்படி பாக்குறாங்க? அது மட்டுமா, இப்போ நடக்கிற கொடுமையெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. கருத்தரிப்பு மையம், ஃபெர்டிலிட்டி சென்டர்னு சொல்லிட்டு சில சென்டர் இருக்கு, ஹாஸ்பிட்டல் தான் அதுவுமே. எங்கள்கிட்ட வாங்க, நீங்க குழந்தையோட போலான்னு சொல்லுவாங்க. நிறைய பாட்டெல்லாம் கூட எனக்கு வரும். அந்த சமூகம் பரிந்துரை செய்வாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போமா, குழந்தை பிறக்கும். என் சொந்தக்காரங்களே ஒரு பொண்ணு இங்கதான் போய் பார்த்தாங்க. யார் குழந்தை கொடுப்பா? அல்லாஹ் தானே. அது மட்டும் இல்லாம முன்னாடிலாம் இந்த கருத்தரிப்பு மையங்கள் ஒரு பெரிய பெரிய நகரங்கள்ல 1-2 இருந்துச்சு. இப்போ நம்ம ஊர் சைடுல பார்த்தா 1க்கு 10 இருக்கு. மருத்துவம் சேவையாக இருந்த காலம் போய் இப்போ வியாபாரமா மாறிடுச்சு. அதுல இந்த குழந்தை இல்லாத மக்களுமே குழந்தைக்காக போறத பாக்குறோம். நடைமுறைகளே ஆடி ஆஃபர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பம்பர் ஆஃபர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜனவரி மாசத்துல ஜாமானுக்கு போய் ஆஃபர்ல கேள்விப்பட்டிருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் ஆஃபர் போட்டு பாத்திருக்கீங்களா? தெரியலையே, ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுக்குறாங்களா? அது என்ன நடைமுறைகள் இன்னும் விவரம் தெரியாம இருக்கிறீங்க போல. மகளிர் தினத்தன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனா அதுல ஆஃபர் போடுறாங்க. அந்த ஃபீஸ்ல யாருக்கு? இந்த குழந்தை இல்லாத பெண்மணிகளுக்கு, குழந்தை இல்லாத மக்கள் மகளிர் தினத்தன்னைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அதுல ஒரு ஆஃபர் இருக்கா, அந்த ஃபீஸை கம்மி பண்ணிப்பாங்க. இந்த அளவுக்கு மகளிர் தினத்துல குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. டெலிவரிக்குன்னு போனா பாதி ஆஃபர் கொடுப்பாங்களா? அது என்னன்னு தெரியலையே. தெரிஞ்சுக்கிட்டு அதையும் சொல்லுங்களேன், நிறைய பெண்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்படி சமூகத்துல எதுக்கும் இருந்த ஆஃபர் போய் மருத்துவம் ஒரு வியாபாரமாக ஆக்கப்பட்டுருச்சு. இதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு சமூகத்துல ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தினர் சும்மாதான் இருப்பாங்க. கொஞ்ச நாள் அவங்களே திட்டி கிட்டி ஓரளவு மனசு மாறி சரி பிள்ளை வரப்படன்னு அமைதியா இருப்பாங்க. ஏமா ஒரு மருமகளுக்கு இந்த பிள்ளை பிறக்கலையா? இது நல்ல செய்தி எதுவும் இல்லையா? இன்னும் எவ்வளவு நாள் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சுன்னு யார் கேட்கிறாங்க? நம்ம ஒண்ணும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் இந்த கேள்வி சமூகத்தினர் தான் கேட்கிறாங்க அப்படிங்கிறது. இப்படி கேட்டு அந்த பெண்ணை துன்புறுவது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தையும் சேர்த்து மனவர்த்தத்தை ஆள்படுத்துறாங்க. இதனால சில பெண்கள் நல்ல விஷயத்துக்கு கூட போக மாட்டாங்க. நம்ம போனா எப்படி 4 பேர் பேசுவாங்க, 4 பேர் வாயில நம்ம எதுக்கு போகணும்னு சொல்லி அதை விட்டு தவிர்த்துக்க முடியாத இருக்காங்க தானே. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்படி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை பாக்கியத்தை வியாபாரம் மற்ற சமூகத்துக்கு மத்தியில, அதை கேட்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில குடும்பம் தான் உறுதுணையா இருக்கு. ஒரு பெண் ஏதோ தவறு செஞ்சிட்டாலும் சரி, ஒரு பெண் தவறான பாதைக்கு போயிட்டாலும் அந்த பெண்ணுக்கு ஏதாவது தவறு நினைச்சுட்டாலுமே குடும்பம் துணையாக இருக்கும். சமூகம் என்ன செய்யும்? அந்த பெண்ணை விமர்சனம் செய்து கேலி செய்து அந்த பெண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அந்த பெண் இன்னும் துன்பங்களுக்கு ஆளாகிறது காரணமாக இருக்கும் தானே. இதை யாரும் மறுக்க முடியாத உண்டா இருக்கு. ஆகவே இந்த தலைப்பு இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டுமல்ல, இங்க உள்ள அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இருக்கிறது குடும்பம் தான் அப்படிங்கிற என்னுடைய கருத்தை மீண்டும் ஒருமுறை ஆணித்தரமாக பதிய வைத்து என்னுடைய வாதத்தினை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2வது அமர்வுல முதல்ல சகோதரி பேசினாங்க. நாங்க ஹிஜாப்ன்ற விதத்தை பிள்ளைங்களுக்கு, அதாவது குடும்பத்தினர் கண்ணியமா தான் சொல்லி கொடுக்குறோம், ஒரு அடையாளமா தான் சொல்லி கொடுக்குறோம். அது ஆஃபர்ன்ற பேர்ல பிள்ளைங்களுடைய கண்ணை மறைக்கிறது சமூகம் தான். அது மட்டுமா ஆஃபர் கொடுக்குறீங்க? குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறீங்க. அப்படி எல்லாத்துக்கும் ஆஃபரை கொடுத்து வேற வழிக்கு கொண்டு போறது சமூகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த தாய்மை இன்னைக்கு எந்த அளவுக்கு சமூகம் சிதைக்குது என்பதையும் தெளிவா சொன்னாங்க. இதுக்கு சகோதரி என்ன பதில் கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நடுவர் அவர்களே, எதிரியை சார்ந்த சகோதரி சொல்றாங்க, சமூகம் தான் ஒரு பெண்ணை மலடியாக்குது, குடும்பம் அதாவது சமூகத்தினாலதான் ஒரு பெண் மலடிங்கிற பட்டம் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு இன்னைக்கு இப்ப அவங்களுடைய வாதத்தை எடுத்து வச்சாங்க. குழந்தை இல்லாத அந்த பெண்களிடத்துல கேட்டா கண்டிப்பாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணு அவளை மலடிங்கிற அந்த பட்டத்தை கொடுத்து அவளை துன்புறுத்துறது முதல்ல என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவளுடைய குடும்பம் தான். நான் கேட்கிறேன், சமூகம் என்ன விஷயம் சொன்னாலும் அந்த குடும்பம் அப்படியே ஏத்துக்கிட்டு செஞ்சிடணுமா? ஒரு பெண் இன்னைக்கு தன்னுடைய குடும்பத்தை எவ்வளவு ஒரு ஆணித்தரமாக நம்புறா. ஒரு மாமியாராக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், நாத்தனார்களாக இருக்கட்டும், தன்னுடைய கூட பிறந்த சகோதரிகள் மாதிரி நினைச்சு அந்த குடும்பத்துக்குள்ள பயணம் பட அந்த பெண்மணி போறா.
சகோதரிகளே, சொல்லுங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுக்கிறோம். கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. அப்ப ஒரு குடும்பம், அந்த பெண்ணினுடைய ஆணியா இருக்கக்கூடிய ஆணி வேறாக இருக்கக்கூடிய அந்த குடும்பம் தன்னுடைய மருமகளுக்கோ தன் குடும்பத்தை சார்ந்தவளுக்கோ ஒரு குழந்தை இல்லாத ஒரு நிலை ஏற்படக்குள்ள அவளை வெளியில விட்டு கொடுக்காம அல்லாஹ் கொடுக்கும்போது கொடுப்பான், எந்த பிரச்சனையும் இல்ல, குழந்தை இல்லைன்னா என்ன, அது அல்லாஹுடைய சோதனை அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு உறுதுணையாக நின்றா என்ன நடக்கும்? அப்ப இந்த ஒரு விஷயத்துல இருந்து சிந்திச்சு பாருங்க. சமூகம் தான் தூண்டுது, சமூகம் தான் சொல்லுது அப்படின்னு சமூகத்து மேலேயே எல்லா வழியும் தூக்கி போடுறீங்களே சகோதரியே, சிந்திச்சு பாருங்க. சமூகம் சொல்லுது, அந்த குடும்பத்துக்கு எங்க போச்சு? அந்த குடும்பம் சமூகத்தை ஒரு தடவை வாய் அடைச்சா பேசுமா சமூகம்? அப்ப இந்த ஒரு விஷயத்துல இருந்து நாம என்ன ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறோம்? ஒரு பெண்ணு மலடிங்கிற பட்டத்தை அவளுடைய குடும்பம் தான் என்ன செய்யுது, முதல்ல இடம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு சமூகம். இன்னைக்கு ஒரு சமூகத்துல பார்த்தோம் அப்படின்னா யாருமே ஒரு பெண்ணிடத்துல எடுத்தோடனே உனக்கு எத்தனை பிள்ளைங்களான்னு கேட்க மாட்டாங்க. எடுத்தோடனே என்ன கேட்பாங்க தெரியுமா? பிள்ளைங்க இருக்குதாம்மா அப்படின்னு அழகான முறையில கேட்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அவள்கிட்ட எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டு எங்க அந்த பெண்ணுக்கு பிள்ளை இல்லாம மனசு புண்பற்றோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால திருமணமான பெண்கள்கிட்ட எப்படி கேட்பாங்க? ஏமா பிள்ளைங்க இருக்குதா உனக்கு? இருந்துச்சுன்னா என்ன பிள்ளைங்க? இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா கொடுக்கும் போது கொடுப்பான். இப்படி ஒரு அழகான வார்த்தையை சமூகம் பயன்படுத்தும். ஆனா ஒரு குடும்பத்தினுடைய கையாளர் உரையாளர் இப்படி இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. அதாவது இன்னைக்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பல குடும்பங்கள்ல தன்னுடைய அந்த ஆண் மகனுக்கு குறை இருக்கிறதே பல பெற்றோர்களுக்கு தெரியாம அந்த பெண்களை விமர்சிக்கக்கூடிய குடும்பம் எல்லாம் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு சமூகத்துல ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் கேள்வி பார்த்தா நிச்சயமாக என்னது கிடையவே கிடையாது. அந்த ஆணுக்கும் ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம், சரி செய்ய முடியும், சரி செய்ய முடியாது, எப்படிப்பட்ட குறைபாடும் இருக்கலாம். அந்த ஒரு விஷயம் கூட இன்னைக்கு பல குடும்பங்கள்ல தெரியாம அந்த பெண்ணை விமர்சிச்சு அவன் மனசு நொந்து போய் எத்தனையோ சகோதரிகள் அவங்களுடைய பேச்சுக்களை கேட்கலாம். இந்த குழந்தையின்மையினால வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் போயிருக்கிறான். குழந்தையின்மைங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை, அதை பொறுத்துக்குதான் நிச்சயமா சொர்க்கம் இருக்கு. ஆனா இப்படி ஒரு மன உளைச்சலுக்கு அந்த பெண்ணை தள்ளக்கூடியது முதல்ல யாரு? ஒரு குடும்பமாகத்தான் இருக்கும், சமூகமா கண்டிப்பாக இருக்காது. இந்த பாயிண்ட் நடுவர் வள்ளுவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தபடியா இன்னைக்கு அவங்க பேசின அந்த மலையத்துக்கு நம்ம பதில் கொடுத்துட்டோம். இன்னைக்கு சமூகத்துல ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு அவளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சக மரியாதையை எவ்வளவு அழகா ஒரு சமூகம் வழங்குது அப்படின்னா, தொழுகையாக இருக்கட்டும், ஒரு இஸ்லாமிய பெண்மணினா தொழுகிறதுக்கு அவளுடைய வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறதுக்கு ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்திருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ஒரு துணி கடையாக இருக்கட்டும், தொழுகணும், நாங்க பிரேயர் பண்ணணும், இந்த இடத்தை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு ஒரு இடம் ஒதுக்குவாங்க. நோன்பு நாட்கள், ரமலானுடைய நாட்கள்ல எத்தனை கடைகள்ல பார்க்கிறோம், துணி கடைகளா இருக்கட்டும், மாற்று மத சகோதரர்கள் நடத்தக்கூடிய எத்தனையோ கடைகள்ல எவ்வளவு அழகா என்ன செய்யறாங்க, அந்த நோன்பு தேவைக்கான அந்த ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்து அந்த நேரத்துல வியாபாரத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. கும்பகோணத்துல ஒரு சில கடைகள்லாம் பார்த்தோம்னா மாற்று மத சகோதரர்கள் தொப்புள்படி உறவுகள் அவங்க நடத்தக்கூடிய கடைகளா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல எவ்வளவோ வியாபார
அல்ஹம்துலில்லாஹ் சகோதரி சொல்லிட்டாங்க. குடும்பம் தான் தொழுகை முறையை சொல்லி கொடுத்தாலும் அந்த தொழுகையை நாங்க எந்த நேரத்துல வேணாலும் நீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் ரமலான் மாசத்துல எல்லாம் நோம்பு திறக்க வச்சிருக்கோம். நோம்பு விட்டுறாதீங்க, உங்க பெற்றவங்க நோம்பு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இந்த ஜவுளி எடுக்க வரேன்ற பேர்ல நீங்க நோம்ப விட்டுறாதீங்கன்றதுக்காக நாங்க ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோம். தொழுகையெல்லாம் விட்டுறாதீங்கன்னு தான் நாங்க இது எல்லா பெண்களும் ஓகே சொல்லிடுவாங்க. ஆமா, ஏன்னா எல்லா பெண்களும் அதிகமா இருக்கிறது ரமலான் மாசத்துல எங்க இருக்காங்களோ இல்லையோ துணி கடைகள்ல இருப்பாங்க. அது போன்ற சில விஷயங்களையும் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்குரிய பாதுகாப்பு, பெண் குழந்தை என்ற அடையாளத்தை இன்னைக்கு சமூகம் தான் தூக்கி வீசப்பட்ட குழந்தைகளை கூட தாய் உள்ளத்தோடு எடுத்து வளர்க்குது. நிறைய தன்னார்வ நிறுவனங்கள் இருக்கு, அதையெல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு எதிரணியினர் என்ன பதில் அளிப்பாங்கன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பட்டிமன்றத்துடைய ஒரு இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இதுல இருந்து நமக்கு கிடைத்த செய்திகள் நிறைய இருக்கு. எதிர்தரப்புல சமூகத்துல இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி சொன்னாங்க, அதையெல்லாம் நம்ம மறுக்கல. சமூகத்துல பெண்களுக்கு என்று சில சிறப்பு அம்சங்கள் இருக்குதான், சில நன்மைகள் இருக்குதான். சமூகத்துல நன்மையே இல்ல, சமூகம்னாலே முழுக்க முழுக்க தீமைன்னு நாம சொல்ல வரல. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு குடும்பமா சமூகமா? ஒரு சில நன்மைகளை வைத்து சமூகம் என்ற முடிவுக்கு நம்மளால வர முடியாது. ஏன்? ஒரு பச்சிளம் குழந்தையில் இருந்து வயதான மூதாட்டி வரைக்கும் சமூகத்துல பாதுகாப்பு இல்லாத நிலையை தான் நாம அடைந்திருக்கிறோம். செய்திகள்ல பார்க்கிறோம், மனநிலை குறைவுடைய ஒரு மூதாட்டிய பீகார் போன்ற மாநிலத்துல சில ஆண்களால் கொடூரமான முறையில் வேதனை செய்யப்பட்டிருக்காங்க. ஆஷிகா என்ற ஒரு குழந்தையுடைய சம்பவத்தை நாம அறியாமலா இருந்திருக்கிறோம். வீட்டில் இருக்கும் பொழுது அவளுக்கு அந்த நிலை ஏற்பட்டதா? நாம் அறிந்த சம்பவங்கள் எத்தனை எத்தனை. ஒரு பெண்ணுக்கு சமூகத்தில் அறவே பாதுகாப்பு கிடையாது. அவளுடைய அடையாளம், அவளுடைய பாதுகாப்பு குடும்பத்துல தான் காக்கப்படுது. 24வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல இறைவன் மகரமான ஆண்களை பற்றி சொல்கிறார். ஒரு பட்டியலை இடுகிறார். யார் முன்னாடி ஒரு பெண் ஹிஜாப் இல்லாம இருக்கலாம்? அவளுடைய குடும்பம் என்றால் யார்? பெண்கள். பெண்கள் முன்னாடி ஹிஜாப் இல்லாம இருக்கலாம். ஒரு பட்டியலை இறைவன் இடுவான். அதுல தன்னுடைய தந்தை, தன்னுடைய சகோதரர்கள், தங்களுடைய சகோதரர்களின் புதல்வர்கள், தங்களுடைய சகோதரியின் புதல்வர்கள், தந்தை கூட பிறந்தவனே, தாயின் கூட பிறந்தவனே, இவர்களைத்தான் இறைவன் ஒரு குடும்ப கட்டமைப்பாக காட்டுகிறான். இவர்களை தாண்டி ஒரு சமூகத்தில் யார் இருந்தாலும் அவர் பாதுகாப்பு அந்த பெண்ணுக்கு கிடைக்காது. அவளுடைய ஹிஜாபோடு இருக்கும் பொழுதுதான் அவள் பாதுகாப்பு அடைவா. அதை இன்னொரு வருஷத்துல இறைவன் சொல்றான். பெண்களை நோக்கி இறைவன் சொல்றான், உங்கள் மீது முக்காடை தொங்க விடுங்கள், அதுதான் உங்களை அடையாளம் கண்டுகொள்வதற்கும் நீங்கள் தொந்தரவு செய்யப்படாமல் இருப்பதற்கும் ஏற்றது. குடும்பத்தை தாண்டி யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணிற்கு அவரிடத்தில் பாதுகாப்பு கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழலில் நாம் வாழ்கிறோம். எங்கு சென்றாலும் விபச்சாரம் பெருகி கொண்டிருக்கக்கூடிய காலம். மறுமை நாளில் ஒரு அடையாளமாக ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சமூகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? கர்நாடகால 2022ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் நமக்கு தெரியாதா? கல்லூரிகளில் ஹிஜாப் அணிவதற்கு
ஹிஜாப் போடக்கூடாது. அந்த சமூகத்தின் மூலம் ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தது. கல்லூரிக்கு ஒரு பெண் போறாங்க, காவி துண்டு அணிந்த பல ஆண்கள் அந்த பெண்ணை நோக்கி ஒரு கோஷமிடுறாங்க. அந்த பெண் எதிர்த்து அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சென்றார்களே, ஹிஜாபோடு கண்ணியமாக சென்றார்களே, அந்த பெண்ணிற்கு அந்த நிலை எங்க ஏற்பட்டது? குடும்பத்திலையா? சமூகத்தில தானே. அல்லாஹ் ஒரு பெண்ணிற்கு குடும்ப நபர்களின் மூலமாகத்தான் பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். திருமணத்தை நம்முடைய மார்க்கம் வலியுறுத்துது. துறவரத்திற்கு எதிரான மார்க்கம் நம்முடைய மார்க்கம். திருமணம் ஒரு பெண்ணுக்கு செய்து வைக்கிறோம், என்ன காரணம்? ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் அவளுடைய பாதுகாப்போடு நடக்கும். அவளுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு. வீட்டுல ஒரு பெண் பார்த்து ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்கம் முதலில் அந்த பெண்ணிடத்துல மார்க்கம் இருக்கான்னு கவனிக்க சொல்லியிருக்கு. மார்க்கத்தை கவனித்து ஒரு குடும்பத்தை திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணா சமூகம் என்ன சொல்லும் தெரியுமா? வசதி இருக்கா, அழகு இருக்கா, குடும்ப பாரம்பரியம் இருக்கா? இதை காட்டிலும் மார்க்கத்திற்கு தான் முன்னுரிமை. ஆனால் சமூகம் இப்படிப்பட்ட கேள்விகளை உண்டு பண்ணும். திருமணத்தை எளிமையான முறையில் நம்மளுடைய மார்க்கம் காட்டி தந்திருக்கு, ஆனால் அதை நெருக்கடியாக ஆக்கியிருக்கிறது சமூகம். சொந்தக்காரர்களை திருப்திப்படுத்தணும், ஊரு பேசணும், என்னதான் ஜாம்னு கோடி கணக்குல நம்ம கல்யாணம் பண்ணாலும் சமூகம் ஒரே வார்த்தை பாய்ச்சாலும் இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிருக்கான்? அந்த பெண்ணிற்காக அந்த பையனுக்காக துஆ ஓதுவோம், சமூகம் செய்யுமா? ரசூலுல்லாஹ் துஆவை கற்றுக் கொடுத்திருக்காங்களே, அதை செய்யுமா? என்ன குறையோ அதை எடுத்து காட்டும். பெண்களுக்கு இன்னும் எந்த அளவிற்கு அவர்களுடைய அடையாளம் பறிக்கப்படுது தெரியுமா? மகாராஷ்டிரா அந்த மாநிலத்துல கரும்பு ஆலயம் இருக்கு. அதுல பெண்களை வேலைக்கு எடுக்கணும்னு சொன்னா அவர்களுடைய கர்ப்ப பையை அவங்க வெளில எடுக்கணும். ஏன்னா கர்ப்ப பை இருந்தா அவர்களுக்கு மாதம் மாதம் அவர்களுக்கு இடையூறு ஏற்படும், வேலையில குறைவு ஏற்படும். அவர்களால நல்ல கடுமையான கனமான பொருட்களை தூக்க முடியாது. அதனால அதை வெளியே எடுக்கணும். எவ்வளவு ஒரு கேவலமான கேடுகட்ட செயல்! ஒரு பெண்ணின் அடையாளத்தை அழிக்கக்கூடிய செயல். சமூகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? துணிக்கடையில, நகைக்கடையில இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. பாராட்ட வேண்டிய விஷயமா இது? ஏன் செய்யறாங்க? வியாபாரத்தின் நுணுக்கம். இது போன்று சில அம்சங்கள் இருக்கும்போது யோசிச்சு பாருங்க. ஒரு கடையில இஃப்தார் ஏற்பாடே இல்லை, அங்க போவோமா நம்ம? நோம்பே வைக்கல நானும் இஃப்தார் ஏற்பாடு இருக்கு, அந்த கடைக்கு போவோம், இஃப்தார சாப்பிடுவோம். இப்படிதானே எண்ணம் தோன்றும். ஒரு நல்ல குடும்பமாக இருந்தா அந்த நோம்பு நேரத்துல நாம் நோம்பு நோட்டிருப்போம், திக்ரு செய்யணும், தொழுகணும், தொழுகை நேரம் பாழாகிடக்கூடாது. ரமலானுக்கு புத்தாடை எடுக்கணும், ஆனால் அதை என்ன செய்வோம்? ரமலானுக்கு முன்பாகவே எடுத்து வைக்கிறோம். திருமணம் மறுமணத்தையும் இஸ்லாம் ஆதரிக்குது. ஆனால் இந்த மறுமணத்தை செய்வதற்கு சமூகத்துல எப்படிப்பட்ட இக்கட்டான இடையூறுகள் ஏற்படும்? எவ்வளவு ஏற்று பேச்சுக்களுக்கு மறுமணம் செய்யக்கூடியவர்கள் ஆவார்கள். மறுமணம் செய்வதற்கு காரணமும் ஒரு பெண்ணின் பாதுகாப்பு தான். ரசூலுல்லாஹ் எல்லாத்தையுமே அவர்கள் நடைமுறைக்கு படுத்தி காட்டியிருக்காங்க. உம்மு சலமா என்ற ஒரு பெண்மணிக்கு அவருடைய கணவனை இழக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணிக்கு துஆ போட சொல்றாங்க. என்ன துஆ? இவரை விட சிறந்தவரை எனக்கு வழங்குவாயாக. அந்த பெண்மணி அந்த துஆவை ஓதிக்கொண்டு அவங்களுடைய மனதில் நினைக்கிறாங்க, அபூ சலமாவை விட சிறந்தவர் கிடைப்பாரா? ஆனால் அவரை விட சிறந்தவராக ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் தருகிறார்.
வைத்திருக்கிறாங்க. மறுமணம் என்ற ஒரு குடும்பத்தை உருவாக்குவது ஒரு பெண்ணின் பாதுகாப்பாக அமையுது. எந்த காலத்திலும் ஒரு பெண்ணிற்கு பாதுகாப்பு குடும்பம்தான் என்று என்னுடைய வாதத்தை ஆணித்தரமாக வைத்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பெண்ணினுடைய அடையாளமாக கருதுவது முக்கியமானது திருமணத்தில் மனைவி என்ற அந்தஸ்து, கணவன் இறந்து விட்டால் மறுமணத்தில் மனைவி என்ற அந்தஸ்து. இப்ப இந்த ரெண்டு ஒரு அடையாளமுமே குடும்பம் தான் பாதுகாக்குது. இது சமூகம் சில ஏச்சுக்கள் மூலமாகவும் மறுமணத்தை கேவலமாக பேசுவதன் மூலமாகவும் அந்த அடையாளத்தை அழிக்குது அப்படின்னு சொல்லி அணியினர் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வாதத்தையும் முடிவு பெற்றுட்டாங்க. இப்ப இதற்கு என்ன பதில் கொடுக்கறாங்க அப்படின்றது பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய எதிரணி பிள்ளைங்க சொன்னாங்க, எதிரணி சகோதரிகள் சொன்னாங்க, ஆடி ஆஃபர்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஆடி ஆஃபர்ல மகளிர் தின ஆஃபர் வரைக்கும் குடும்பம் தான் சொல்லுது, சமூகம் சொல்லல, குடும்பம் தான் சொல்லுது. ஆடி ஆஃபர்ல மகளிர் ஆஃபர் வரைக்கும். அடுத்தது இன்னொரு பண்ணாங்க, 2022 ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெண் ஹிஜாபோட எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். அதுலயே 2-3 பெண்கள் ஹிஜாப் இல்லாம தேர்வு எழுதினாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு உறுதுணையா நின்னது அவங்களுடைய குடும்பமா சமூகமா? சமூகம் தானே நினைச்சு. எப்படி நீ ஹிஜாப் இல்லாமல் வீட்டிலே ஹிஜாப் போடக்கூடாதுன்னு சொல்லுவ, தேர்வு எழுத சொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு உறுதுணையாக இருந்தது சமூகம் தானே உறுதுணையாக இருந்தது. அந்த பெண்ணின் அடையாளத்தை பாதுகாத்தது அவர்களது குடும்பமா? யாரோ பிரச்சனை, யார் வீட்டு பிள்ளையோ, நம்ம ஏன் இதுல தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சமூகம் ஒதுங்கி இருந்துச்சா, போராடிச்சா? எந்த பெண்களுடைய அடையாளம் முக்கிய அடையாளம் அப்படின்னு வாதிட்டது யாரு? சமூகம் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் என்ன சொன்னாங்க? உம்மு சலாமா அவங்க கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி துவா ஓடுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு சலாமாவுக்கு உறவு கிடையாது, அவங்க ஒரு சமூக தலைவர், சமூக சீர்திருத்தவாதி. அவங்க போய் சொல்றாங்க. அப்ப இதுலயே உறுதுணையா இருந்தது அவங்க குடும்பம் இல்லையே, அவங்களுடைய சகோதரிகளோ அவங்களுடைய பெற்றோரோ அந்த ஆறுதல் சொல்லல, ஒரு சமூக தலைவர் தான் அந்த ஆறுதல் சொல்றாங்க. எங்களுக்கு எதிர்கேட்டு அணியினர் வழி செஞ்சுட்டே இருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நடுவர்களே இதை நீங்க என்ன செஞ்சுக்கணும், நோட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இன்னொன்னு சொன்னாங்க, எளிமையா நடத்தப்பட திருமணம் தான். எளிமையை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குறைந்த செலவில் நடத்தப்பட திருமணத்துல தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கு. எளிமைன்ற இல்ல, குறைந்த செலவு. குறைந்த செலவுனா என்னது? எனக்கு 10 லட்சம் செலவழிச்சு எவ்வளவு செலவழிச்சு எனக்கு வசதி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேண்டி நான் நினைக்கிற குறைந்த செலவுல நடத்துறேன். அந்த குறைந்த செலவை சமூகம் தடுக்குது இல்ல, நீ குறைந்த செலவெல்லாம் நடத்தக்கூடாது. நீ குறைந்த செலவை நடத்தினா நான் தப்தர் தர மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த நிக்காஹ் பதிவு செய்ய மாட்டேன். சமூகம் சொல்லுதா? உங்க குடும்பம் சொல்லுதா? உங்க குடும்பம் தானே தாழ்ச்சாக்கு ஆசைப்பட்டு அந்த தாழ்ச்சாக்கு குறை சொல்றது உங்க குடும்பம் தானே. இதெல்லாம் சகோதரி உணரணுன்றது எனக்கு தெரியல. சரி, பாவம் போயிட்டு போட்டு விடுங்க. எனவே இந்திய இஸ்லாமிய நடுவர் அவர்களே, இந்திய இஸ்லாமிய பெண்களின் அடையாளத்தை பாதுகாப்பது சமூகம் தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில என்ன சொல்லுதான்? நீங்க ஒரு சிறந்த சமுதாயமா இருக்கீங்க, நீங்க ஒரு சிறந்த சமூகம், மனிதர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த சமுதாயம். சிறந்த குடும்பம் சொல்லல, நரகத்துக்கு தான் வந்துச்சுனா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்துல வந்து காப்பாத்தீங்கன்றாங்க. ஏன்னா குடும்பம் தான் அழிஞ்சிருக்குன்னு அல்லாவே தெரியும், அதனாலதான் அல்லா சொல்லிட்டான். ஆனா அல்லா சிறந்த சமுதாயமா நீங்க இருக்கீங்க. எந்த விஷயத்துல தெரியுமா? நன்மையை ஈடி தீமையை தடுக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்கள் ஒரு சிறந்த சமுதாயமா இருக்கீங்க. அல்லாவே யாருக்கு சப்போர்ட் பண்றான்? சமுதாயத்துக்கு தானே சப்போர்ட் பண்றான், சமுதாயத்தை தானே சொல்லி காட்டுறான். இதை என்னுடைய சகோதரிகளுக்கு நான் ஆணித்தரமாக
அதிகரிக்கல. அடுத்ததாக என்னதான் ஒரு பிரச்சனை இருக்கட்டுமா, சம்பவம் தான் வரும். நேற்று ஒரு சம்பவம், சிறு சம்பவம், என் வாழ்க்கையில நடந்த சம்பவம். நேற்று மழை, ஒரு சிறு மழையில ஏற்பட்டுச்சு. அந்த சிறு மலையில ரோட்ல நினைச்சு சேராது. நான் பைக்கை ஓட்டிட்டு போனேன். பைக் ஓட்டினா ஒரு கொஞ்சம் தடுமாறிட்டேன், வலிக்கிடுச்சு. அப்ப பின்னாடி வந்த பிள்ளை யாருன்னு தெரியாது. அவங்க வந்து இந்துவா முஸ்லிமா கிறிஸ்தவரும் தெரியாது. சகோதரி அக்கா பார்த்து போங்க, ஏன்னா என்னது மழை நேரத்துல வழுக்கும், கொஞ்சம் பொறுமையா போங்கக்கா. என்னுடைய உறவு வந்து சொல்லிச்சா, என் குடும்பம் வந்து என்ன காப்பாற்ற சொல்லிச்சா. அந்த இடத்துல யாருன்னு தெரியல. இன்னைக்கு ஒருத்தவங்க ஸ்டாண்ட் என்ன செய்வாங்க, பைக் ஸ்டாண்ட்ல பைக் ஸ்டாண்ட்ல என்ன செய்வாங்க, அதை வந்து போட்டுட்டு பைக்ல போவாங்க. துரத்திக்கிட்டு போய் ஸ்டாண்ட் எடுத்துக்கங்க, ஸ்டாண்ட் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காரோட கதவு திறந்திருக்கும், உங்களுடைய கார் கதவு திறந்து பெண்கள் என்ன பைக்ல போகும்போது ஹிஜாப் கொஞ்சம் பறக்கும். ஷால் வந்து தரணுமா, கொஞ்சம் போட்டுக்கம்மா. இது சமூகம் சொல்லி காட்டுதா, பின்னாடியே பைக்கிலேயே என் பிள்ளை போகுது, என் மனைவி போறாங்க, என்னுடைய தாய் போறாங்க, அந்த குடும்பம் பின்னாடி வருதா, சமூகமா வருது. பைக் ஓட்டும் போது குடும்பம் என்ன சொல்லும் தெரியுமா, பாதி பேரை கொண்டாதான் மருத்துவராக முடியும், பாதி பேரை இடிச்சாதான் வந்து பைக் நல்லா ஓட்ட கத்துக்க முடியும், இடிமா அப்படின்றாங்க சொல்லுவாங்கல்ல. நல்ல வைத்தியம் இருக்கு, அழகு என்ன எத்தனை பேர் கொண்டா வைத்தியர், குறைஞ்சது ஒரு 100 ரூபாய் கொண்டாதான் நல்ல வைத்தியர். அது மாதிரி அவ குடும்பம் எப்படி சொல்லுது, நீ அப்படி போனாலும் நல்லா யார் விசாரம் சரி, நீ நல்லா எல்லாம் பொண்ணு பைக் ஓட்டுது இப்படிதான். ஆனா சமூகம் தான் என்ன செய்யுது, நம்மளை பாதுகாக்குது. அடுத்தது சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, சகோதரி சொன்னாங்க, சமூகம் தான் வழிகெடுக்குது, சமூக தளம் தான் வழிகெடுக்குது. குடும்ப தளம் ஒண்ணு நம்ம என்ன செஞ்சு ஆரம்பிச்சுக்கோமே, சமூக தளம் தானே வழிகெடுக்குது, குடும்ப தளம் நான் ஆரம்பிப்போமே. சமூகம் தான் சீர்திருத்தம் பண்ண தெரியறதுனாலதான் சமூக தளம் வைக்கிறாங்க. இன்னைக்கு 80% பெண்கள் என்ன பண்றாங்கன்னா செல்போன்ல தான் மூழ்கி போயிட்டாங்க. உண்மை நம்ம செல்போன், ஒரு பெண்ணு ஹிஜாபோட ஒரு கையில தண்ணி, இன்னொரு கையில பேனாவா என்னமோ தெரியல, கத்தியா நோத்துல, நான் பொல்லாதவன் பொய் சொல்ல. என்னடா அந்த ஆலிமாப்புல பாட்டு பாடுறது நினைச்சிடாதீங்கம்மா, என்னடா இது, இது தவிர வேற அதுக்கப்புறம் தெரியாது, இது மட்டும் தான் தெரியும். வார்த்தைகள் குறைவில்லாமல் வருது, அதையெல்லாம் இதுதான் ஹராம். வார்த்தை ஹராம் இல்லையே. நல்ல கவிதைக்கு வந்து இது நல்ல கவிதை இல்லை, நல்ல கவிதைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஒரு கையில வந்து ஹிஜாப், அதான் இங்க முக்கியம், ஹிஜாப் அதை சொல்லி கொடுத்தது யாரு, குடும்பம் தானே. ஆனா அதுக்கு பதிவிடுறது யாருமா, ஒரு நல்ல பெண்ணு, ஒரு சமூகம் தான் பதிவிடுது. அந்த பெண்ணு செய்யற தவறை சுட்டி காட்டுறது, அந்த கமெண்ட் சேர்த்து பாருங்க, அந்த பெண்ணை சுட்டி காட்டுறது சமூகமா குடும்பமா, சமூகம் சுட்டி காட்டினாங்களா குடும்பம் சுட்டி காட்டினாங்களா. ஒரு 2 பெண்கள் ஹிஜாபோடு நல்வாழ்த்துக்கள் ஹஸ்பி ரப்பி ஜல்லலான் ஆரம்பிச்சவங்க தான் இப்ப தெருவுல நின்று கூட்டாடுறாங்க. இதை ஊக்கு கோயில் திருவிழா, நான் கூட தெருவுன்னு நினைச்சேன். கோயில் திருவிழால 2 பெண்கள் வந்து என்னது பேர் என்ன, 2 பெண்கள் என்ன செய்யறாங்க, கூத்தடிக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு சமூகத்துல ஒரு நல்ல ஒரு சகோதரர் போய் அந்த பெண்ணை அந்த குடும்பத்தை வச்சு நல்ல மனுஷம் பண்றாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது, நம்ம எல்லாம் செய்யக்கூடாது. எத்தனை பேர் இந்த மாதிரி என்னது சினிமால போய் இந்த மாதிரி அவங்க சீர்கட்டு தன்னுடைய கருப்பையில இருந்து தன்னுடைய வாழ்க்கையில இருந்து இன்னை வாழ்க்கையை இழந்துட்டாங்க, மறுமை வாழ்க்கையை இழந்துட்டாங்கன்னா அழகிய முறையில உபதேசம் பண்ணாங்க. அந்த சமூகம் செய்த உபதேசம் அந்த பெண்களுக்கு, ஏன் பெண்களுக்கு நான் சுதந்திரம் கொடுத்துட்டு நாளை மறுமையில் தெரியும், நாளைக்கு பெற்றோரோட நிலை என்ன மறுமையில் எந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு மார்க்கம் தெரியல, அந்த
நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். 2 அணியினரும் 2 அமர்வு பேசி நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நடுவராக இருக்கக்கூடிய நானும் சில விஷயங்களை நோட் பண்ணிக்கிட்டேன். கரெக்டு தான். குடும்பம் சொல்லவங்களும் குடும்பம் தான் காரணம், பெண்ணினுடைய பாதுகாப்பு, முஸ்லிம் பெண்ணுடைய பாதுகாப்பு பெண்ணை தான் பாதுகாக்குது, அடையாளத்தை பாதுகாப்பது குடும்பம் தான் அப்படின்னு சொன்ன அணிகளும் சரி, இஸ்லாமிய பெண்களுடைய அடையாளத்தை சமூகம் தான் பாதுகாக்குது அப்படின்னு பேசிய அணிகளும் சரி, இன்றைய நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சுட்டி காட்டினாங்க. நம்ம கண் முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள், ஏதோ ஒண்ணு முன்னாடி நடந்த விஷயங்களோ இல்ல நமக்கு கவனத்தில் இல்லாத விஷயங்களோ இல்ல, நாம தினம் தினம் பார்க்கிற விஷயங்களை தான் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதுல எதையுமே மறுக்க முடியாத சூழல்ல தான் நாம இருக்கோம். ஆனா ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதானே காப்பாத்தணும். முதல்ல குடும்பம்னா என்ன, சமூகம்னா என்ன, இந்த ரெண்டையும் ஏன் நம்ம இறைவன் நமக்கு வழிவகுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் என்பவள் குடும்பம் இல்லாம வாழ முடியாது, சமூகம் இல்லாம வாழ முடியாது. அது அழகா நிறைய விஷயங்கள் மூலமா நம்முடைய மார்க்கம் நமக்கு சுட்டி காட்டிட்டு, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி தெரியாத மக்கள் யாருமே இருக்க முடியாது. அவர்களை பத்தி நல்லா தெரியும். ஆனா ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இறைவன் வைத்த சோதனை என்ன? ஒரு தனி பொட்டல் காட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துடணும். இதான் இப்ராஹிம் நபிக்கு இறைவன் வைத்த சோதனை. அதே மாதிரி விட்டுட்டு வராங்க. அந்த இடத்துல ஏதாவது இருந்துச்சா? ஏதாவது ஒரு உயிரினமோ இல்ல ஏதாவது மனிதர்களோ இருந்தாங்களா? இல்ல. அதன் மூலமா அந்த ஒரு சம்பவத்தின் மூலமா நமக்கு என்ன சொல்லி காட்டுறா? பின்னாடி ஹஜ் என்ற ஒரு வழிமுறையை காட்டுறதுக்காகவும் உண்டு. இன்னொன்னு, ஒரு பெண்ணின் மூலமாக ஒரு குடும்பத்தை உருவாக்கி அதன் மூலம் ஒரு சமூகத்தை உருவாக்கணும் என்ற நோக்கோட தான் அந்த ஒரு செய்தியையே நமக்கு சுட்டி காட்டுறான், ஒரு ஆதாரமாக சொல்லி காட்டுறான். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமையில் இருந்தாங்க, கை குழந்தையோடு இருந்தாங்க. அதன் பிறகு ஒரு சமூகம் ஜுர்ஹூம் என்ற குலத்தார் வர்றாங்க. தண்ணியை தேடி வரும்போது அது மிகப்பெரிய ஒரு செய்தி. அவர்கள் என்ன செய்வாங்க, நாங்க இங்க வசிக்கட்டுமான்னு கேட்கும்போது தாராளமா நீங்க வசிக்கலாம், ஆனா இந்த தண்ணீருக்கு நீங்க சொந்தம் கொண்டாடக்கூடாது என்ற கண்டிஷனோடு உள்ள இந்த கூட்டத்தாரை சேர்ப்பாங்க. அந்த கூட்டத்தாரோடு வளர்ந்தவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபி மொழியை கற்றுக்கொள்வாங்க, நிறைய வில்வித்தைகளை கற்றுக்கொள்வாங்க. அதுல இருந்து திருமணமும் முடிச்சுப்பாங்க. முதல் திருமணம் முடிப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மருமகளை அழகா செக் பண்ணுவாங்க. மருமகன்ற அடையாளத்தை எவ்வளவு அழகா செக் பண்ணுவாங்க தெரியுமா? எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, வருவாங்க, உங்களுடைய குடும்பத்தார் எங்க, கணவர் எங்க, எல்லாரையும் விசாரிச்சுட்டு அப்புறம் அந்த முதல் மனைவி சொல்லுவாங்க, இல்ல நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு தன்னுடைய வீட்டில் உள்ள விஷயத்தை எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய கணவர் வந்தா உங்களுடைய வாசல் படியை மாத்துங்க அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாசுக்கா சொல்லிட்டு போயிடுவாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, யாரோ வந்தது மாதிரி இருக்கே என்று அந்த விஷயத்தை எல்லாம் கேட்கும் போது முதல் மனைவி எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. வாசல் படினா வேற யாரும் இல்ல, நீதாமா அப்படின்னு சொல்லி நீ உங்க அம்மா வீட்டுக்கு போன்னு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இரண்டாவது ஒரு திருமணம் முடிப்பாங்க. அந்த பெண் எப்படி இருப்பாங்கன்னா, அதே மாதிரி செக் பண்றதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவாங்க. அதே கேள்வியை கேட்பாங்க. அவங்க இருந்த கஷ்டத்தை மறந்து நல்ல முறையில சொல்லி அனுப்புவாங்க. அப்போ இதுதான் ஒரு வாசல் படிய நிலையா வச்சுக்க சொல்லுங்க உங்களுடைய கணவரை அப்படின்னு ஒரு சின்ன ஹின்ஸ் கொடுத்து அனுப்பிடுவாங்க. அதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியில போன இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உள்ள யாரோ வந்த மாதிரி இருக்கே, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்கும் போது அவங்களுடைய மனைவி எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. வாசல் படியை ஸ்ட்ராங்கா வச்சுக்க சொன்னாங்க. வாசல் படினா வேற யாரும் இல்ல, நீதாமா என்பது தெளிவா சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு மனைவி என்பவர் குடும்பத்தினுடைய முக்கிய அது வாசலாக இருக்கணும், அதிலிருந்து தான் நீங்க குடும்பத்துக்குள்ளே போகணும் என்பதை அழகா தெளிவா சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு குடும்பத்திற்கு முக்கிய அடையாளமாக இருப்பது ஒரு பெண், ஒரு சமூகத்துக்கு முக்கிய அடையாளமாக இருப்பது ஒரு பெண் என்பதையும் தெளிவா இந்த விஷயத்தின் மூலமாக சொல்லி காட்டிட்டாங்க. யாரா இருந்தாலும் குடும்பம் இல்லாம தனிமையில வாழவும் முடியாது, அதே போல சமூகம் இல்லாமையும் தனிமையில வாழ முடியாது என்பதையும் அழகா இந்த செய்தியின் மூலமாக சொல்லி காட்டிட்டாங்க. சரி, இப்ப அந்த அடையாளத்தை கொடுக்கறது ரெண்டுன்றது தெளிவாகலாம். ஆனா அந்த அடையாளத்தை யார் பாதுகாக்கிறா அப்படின்னா, இப்ப நாம குடும்பத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யாரு 2 பெண் குழந்தைகள் மூலமோ மார்க்கத்தின் அடிப்படையில தெளிவா வளர்த்து அவர்களை நல்ல மார்க்கத்தினுடைய அந்த உச்சக்கட்ட உறுதியோடு யார் வளர்க்கிறார்களோ
அவர்கள் நாளை மறுமை நாளிலே நரகத்தின் திரையாக வருவாங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு குடும்பம் வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பையும் இஸ்லாம் வழிவகுக்குது. ஏன்னா ஒரு பெண்ணை நல்ல முறையில நாம வளர்த்துட்டோம்னா இஸ்லாத்தின் அடிப்படையில மார்க்க விஷயங்களை கத்துக் கொடுத்து ஒழுக்கம் எது மகரம் அல்ல, எப்படிப்பட்ட ஆடைகளை அணியணும், எப்படிப்பட்ட ஆடைகளை அணியக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை சூழலுக்கு எது சரியானது, எப்படிப்பட்ட கணவரை தேர்ந்தெடுக்கணும், எந்த கணவரை தேர்ந்தெடுக்க கூடாது, நம்முடைய பேச்சுக்களை எப்படி அமைச்சுக்கணும், இப்படி எல்லா விஷயங்களையும் நாம சொல்லி வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பெண் கண்டிப்பாக ஒரு பெற்றோருக்கு நரகத்தின் திரையாவே அமைவா என்று அழகா சொல்லி காட்டிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு பெற்றோர்கள் இருக்க முடியும், ஒரு பெண்ணை பாதுகாக்க முடியும். ஒரு பெண்ணினுடைய அடையாளத்தை தெளிவா அஸ்திவாரம்னு சொன்ன வார்த்தை கரெக்ட். அந்த அஸ்திவாரத்தை ஆழமா நாம பதிஞ்சிட்டோம்னா சமூகத்துல என்ன கேடு வந்தாலும் சரி, குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, தனக்கே என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை அந்த அஸ்திவாரத்தை எடுத்து நாம மார்க்க கல்வின்ற ஒரு அஸ்திவாரத்தை எடுத்து நாம பலமாக பற்றி பிடிச்சு கொள்ளலாம். அப்ப குடும்பம் அந்த இடத்துல இருக்கு, ஆரம்பத்தையே குடும்பம் தான் கொடுக்குது என்பதை தெளிவா வழங்கிக்கலாம். இன்னொரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. என்ன செய்தி அப்படின்னா, ஒரு 3 மனிதருக்கு 2 கூலிகள் இருக்கு. ஒவ்வொரு 3 மனிதர்களுக்குமே 2 கூலி இருக்கு. அது யாருக்கு அப்படின்னா, ஒரு வேதக்காரர், முதல்ல உள்ளவர் வேதக்காரர். வேதக்காரர்னா யாரு? வேறொரு இறை தூதருடைய சமுதாயத்துல வாழ்ந்த அந்த கிதாபை ஈமான் கொண்டவர், அந்த இறை தூதரை ஈமான் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தூதராக நான் வந்த பிறகு என்னையும் ஈமான் கொள்ளணும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அது இப்போ உள்ள காலகட்டத்துல இல்ல. சரி, அடுத்து 2வது, ஆனா அந்த மனிதருக்கு 2 கூலின்னு சொல்லிட்டாங்க. 2வது ஒரு மனிதர் யாருன்னு சொன்னா ஒரு அடிமை. அவரு எஜமானருடைய நம்பிக்கையும் பெற்றிருக்கணும், இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமையும் சரியா செஞ்சிருக்கணும். அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் 2 கூலி என்று ரசூலுல்லாஹ் அழகா தெளிவா சொல்லிட்டாங்க. 3வதா ஒரு மனிதரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் போது, ஒரு மனிதருக்கு ஒரு அடிமை பெண் இருப்பாங்க. அந்த அடிமை பெண்ணுக்கு, அடிமை பெண்ணுன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற பணியாட்களை விட கூடுதலான பணிகள் செய்யக்கூடியவங்க. ஒரு ஆணினுடைய தேவை சமூகத்தை நோக்கி வரும்போதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் வந்து திரும்ப அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. சரி, ஆண்கள் அனுப்புனீங்க, ஒரு பெண்ணும் உள்ள வர்றாங்க. உத்துபா என்பவன் இறை நிராகரிப்பாளர்களே முக்கியமான ஒரு மனிதன், ரொம்ப பெரிய எதிரி. அவனுடைய மகள் உம்மு குல்சும் என்ற சஹாபிய பெண்மணி மக்கால இருந்து தப்பிச்சு ஓடி வராங்க. ஆண்களை அனுப்பியாச்சு, பெண்களை அனுப்ப முடியுமா? பெண்ணினுடைய இனத்துக்கே பாதுகாப்பு இழக்கிறதா ஆயிடுச்சு, என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் அல்லாஹ்வே என்ன செய்யறான்னா அந்த பெண்களுக்கு சார்ந்த ஒரு வசனத்தை இறக்குறான். ஈமான் கொண்டவர்கள் என தெரிஞ்சா நீங்க திரும்ப அனுப்ப கூடாது, அவர்களுக்கு ஹலால் கிடையாது, அனுமதி கிடையாது. இறை நிராகரிப்பாளன் ஒருபோதும் இறை நம்பிக்கையாளனுக்கு இணை சேர முடியாது, அனுமதி கிடையாது என்பது அழகா ஒரு தெளிவா 60வது அத்தியாயத்துல 10வது வசனத்தை இறக்கி வச்சிருவோம். அப்ப இதுல என்ன விளங்கலாம் அப்படின்னா, குடும்பமே விரட்டி அடிக்குது, குடும்பத்துல இருந்து தப்பிச்சா போதும் ஓடி வர்றாங்க. அந்த பெண்ணினுடைய இஸ்லாமிய பெண் என்ற அடையாளத்தை, ஏகத்துவ பெண் என்ற அடையாளத்தை பாதுகாப்பது இஸ்லாமிய சமூகம் தான். நல்ல தெளிவா அது இன்னைக்கும் நடக்கத்தானே செய்யுது. இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்ற முடியல, இஸ்லாமிய மார்க்கத்தை, ஏகத்துவ மார்க்கத்தை என்னால செயல்படுத்த முடியலன்னு எத்தனை பெண்கள் குடும்பத்தை எதிர்த்து இன்னைக்கு நிக்கிறாங்க. ஓடி வர முடியாது, ஆனா எதிர்த்து நிக்கிறாங்கல்ல. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் தான் அவர்களுக்கு தோள் கொடுக்குது. நாங்க இருக்கிறோம், உன்னுடைய அந்த ஈமானுக்கு நாங்கள் தோள் நிக்கிறோம், இறைவனுடைய உதவி உனக்கு எப்பவும் கிடைக்கும் என்று அழகான முறையில தோள் கொடுப்பது இன்னைக்கு சமூகம் தான். அதை யாரும் மறுக்கவும் முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் நாம சந்திக்கக்கூடிய சமூகம் என்பது எப்படி இருக்கு அப்படின்னா, இஸ்லாமிய பெண்களை மட்டும் வைத்து நாம பாதுகாப்பை உணர முடியாது. இஸ்லாமிய பெண்கள் மட்டும்தான் இந்த சமூகத்துல இருக்கிறாங்க, ஏனைய பெண்களும் இந்த சமூகத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒட்டுமொத்த ஏனைய பெண்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்புல இன்னைக்கு சமூகம் இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் ஏற்றார் போலதான் இன்னைக்கு பாதுகாப்பு காட்டுது. நிறைய சகோதரிகள் கூட சொன்னாங்க, இன்னைக்கு வந்து பெண்ணுக்குரிய பாதுகாப்பு இருக்கு, பெண்ணுக்கு ஒரு தாய்மை என்று வந்துட்டா கூட அவங்க வந்துருச்சா, குடும்பம் மட்டும் போய் நின்னா இந்த அரசாங்கத்துக்கு காதுல விழாது. அது எப்ப போய் காதுல விழும்னா, ஒட்டுமொத்த சமூகமே இறங்கி நின்று போராடும் போதுதான் அந்த அரசாங்கத்துக்கு கண் விழிப்பாங்க. தூங்கிட்டு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கூட தட்டி எழுப்புவது ஒட்டுமொத்த சமூகமும் இணை
வேணும். அது இல்லாம இன்னைக்கு சமூகம் எந்த அளவுக்கு பெண்களுடைய பாதுகாப்பை உணர்த்துதுன்னு சொன்னா, இன்னைக்கு அடித்தட்டு மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மலைவாழ் ஜாதிகள், அந்த மாதிரி கீழ்த்தட்டு மக்கள், கல்வினே என்னன்னு தெரியாது, இந்த உலகம்னே என்னன்னு தெரியாது, படிப்புனாலே என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட மக்கள்கள்ல இருந்து இன்னைக்கு நிறைய பெண்கள் இன்னைக்கு நீதிபதிகளா வர்றாங்க, இன்னைக்கு ஆசிரியர்களாக வர்றாங்க. இப்ப இவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இதுக்கெல்லாம் வழிவகுக்கிறது சமூகம் தானே. அப்ப இதை எல்லாமே நாம என்ன செய்யணும், கருத்தில் கொள்ளணும். அப்ப முஸ்லிம் பெண்களும் இன்னைக்கு நிறைய பேர் கல்வியில சாதிச்சு இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாடோட ஹிஜாபோட இன்னைக்கு எத்தனை பெண்கள் இன்னைக்கு நிறைய சமூக பணிகள் செய்யறாங்க. இப்ப சமூகத்தோடு இணைஞ்சோம்னு சொன்னா நிறைய பெண்களுக்கு நாமளும் பாதுகாப்பு அளிக்கலாம் என்பதை நாம விளங்கிக்கலாம். சரி, இது அல்லாம நான் இன்னொரு பாதுகாப்புன்னு சொல்றேன். நிறைய பேர் நினைக்கலாம், என்ன குடும்பமும் சமூகம் மட்டும்தானே, என்ன இவங்க என்ன மூணாவது ஒரு பாதுகாப்பை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, குடும்பத்திலேயும் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது, சமூகமும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த இரண்டு குடும்பமோ சமூகமோ என்றென்றும் நமக்கு உடன் வர போறது கிடையாது. கூட இருக்கலாம், ஆனா அதையும் நாம நம்பினாலும் கூடுதலா நம்ம இன்னொரு விஷயத்தை நம்பணும். அது என்னன்னா சுய பாதுகாப்பு. இறைவன் மீது நாம முழுமையாக நம்பிக்கை வைத்து ஈமானோடு நம்முடைய உள்ளச்சத்தை அதிகப்படுத்தி நாம சுய பாதுகாப்பு என்பதை நாம கையில் எடுக்கணும். அதற்கும் குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி நாம சொன்னோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க ஊரே விரட்டி அடிக்கும் போது தன்னுடைய மனைவியோட ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசன் எப்படிப்பட்டவன்னா, பிறர் மனைவியை ஆசைப்படக்கூடியவன். சரி, இந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த அரசன் தவறாக எண்ணம் கொண்டு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய சகோதரின்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் நபி சொன்ன 3 பொய்கள்ல அதுவும் ஒரு பொய். அப்போ சகோதரின்னு சொன்னோடனே, சரி இப்ப அழகுல மயங்கி சகோதரியா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட அனுப்பு என்று அரசன் சொல்லிடுவான். சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பி வைப்பாங்க. அவர் தவறான எண்ணத்தோடு அவர்களை தொட வரும்போது இறைவனிடத்துல அதிகமா பிரார்த்தனை செய்வாங்க. பிரார்த்தனையினுடைய பலன் அவனுடைய உடல்நிலை அப்படியே பாதிக்கப்படும். உடனே அந்த அரசன் சொல்லுவான், என்கிட்ட இதுல இருந்து விடுதலை வாங்கி கொடுத்துரு, இனிமேல் அவனை தவறான கண்ணோட்டத்துல பார்க்க மாட்டேன் என்று ஒரு பதில் சொல்லுவான். சொன்ன உடனே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் பிரார்த்தனை செய்வாங்க. உடல்நிலை சரியாகும். உடல்நிலை சரியானவனே அமைதியா இருக்கலாம்ல, திரும்பவும் தவறான கண்ணோட்டத்துல வந்து தொடுவோம். இதே மாதிரி 3 முறை ஏற்படும். அப்போ சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்துல இருந்தாங்க? குடும்பம் அருகில இல்ல, சமூகம் அருகில இல்ல, அவர்களுடைய பெண்ணினமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. பெண்ணினம் என்ற அடையாளத்தை சிதைக்கக்கூடிய அந்த நேரத்துல 2 பலமும் பக்கத்துல இல்ல. அப்ப என்ன பலம் இருந்துச்சு? இறைவன் மீது கொண்ட உறுதியான நம்பிக்கை, சுய பாதுகாப்பா அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. அப்ப இதே எண்ணத்துல நாமளும் இருக்கணும். இது மட்டும் தானா? இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கலாம். இறைவன் ஒரு கட்டளை இடுறான், ஒரு கருவை சுமக்கணும், இது இறைவனுடைய கட்டளை. ஆனா அவர்களை குடும்பம் பக்கபலமா இருந்து தூக்கிச்சா? இல்ல. சமூகம் அவளை என்ன கேவலமா பேசிச்சு, உன் தாய் இப்படி இல்லையே, உன் தந்தை இப்படி இல்லையே, இவ்வளவு ஒரு கேவலமான செயல் செஞ்சுட்டு வந்துட்டியே அப்படின்லாம் சொன்ன இறை வசனங்கள் நம்மளை வந்து நினைவுபடுத்தும். அப்ப அந்த சமயத்துல அவங்க என்ன செஞ்சாங்க? இறைவன் மேல முழு நம்பிக்கை வச்சதுனால பேசாத பச்சிலம் குழந்தையை கூட இறைவன் பேச வைத்து அவர்களுடைய கற்பை நிரூபித்தான். ஒட்டுமொத்த உலக சமுதாயத்துக்குமே இதுதான் உதாரணம் என்று காட்டினான். அப்போ ஒரு பெண் நாம எப்படி இருக்கணும்? ஏதாவது ஒரு சூழல் வரும்போது குடும்பம் கூட இருக்கும், கூட இல்லாத சூழல் வந்தால், சமூகம் உடன் இருக்கும், உடன் இல்லாத சூழல் வந்தால், நமக்கு நாம இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து பக்கபலமாக இறை நம்பிக்கையை கையில் பிடிச்சோம்னு சொன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு, அடையாளத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலாகவும் அமையும். இன்னொரு செய்தியும் சொல்லி காட்டுறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறு சொல்லப்படும். இதுவும் மிகப்பெரிய ஒரு செய்தி. அந்த அவதூறு சொல்லப்படும் போது சமூகம் தான் அதை பரப்பி விடும். இவங்க வந்து ஒரு ஆணோட தனிமையில வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விடும். ஆனா குடும்பத்தினராவது உடன் இருந்தாங்களா? அவங்களுக்கு பக்கபலமா இருந்த மாதிரி உடன் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதரை தவறு செய்தால் நீ மன்னிப்பு கேட்டுக்கோ என்று ஒரு வார்த்தை சொன்னா அவங்களுடைய அந்த ஈரப்பலைய வெட்டிச்சு செதற மாதிரி ஒரு உணர்வாங்க. அந்த இடத்துல இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையினால்தான் அவர்களை நிரூபித்து, அவர்களை கற்பை நிரூபித்து இறைவன் அன்னூர் என்ற அத்தியாயத்துல 10 வசனங்களை இறக்கலாம். அப்ப இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியது என்ன? குடும்பம் நமக்கு பாதுகாப்பு அளிக்குது, சமூகமும் பாதுகாப்பு அளிக்குது. அப்போ நம்முடைய இறை நம்பிக்கையின் மீது கொண்ட அந்த உறுதியான நம்பிக்கை மட்டுமே முழுமையாக நமக்கு பாதுகாப்பு அளிக்கும் விளங்கலாம். சரி, இது அழைப்பிலேயே இல்லையே அப்படின்னால தீர்ப்பு என்ற அடிப்படையில பார்க்க
பார்த்தோம்னு சொன்னா நம்மளுடைய அந்த அடையாளத்தை பாதுகாப்பது, அது தாயா இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும், கல்வியில இருந்தாலும் சரி, சொத்துரிமையா இருந்தாலும் சரி, இது திருமணத்தினுடைய உரிமையா இருந்தாலும் சரி, மறுமணத்தினுடைய உரிமையா இருந்தாலும் சரி, கணவனை பிரியக்கூடிய சூழல் இருந்த அந்த உரிமையா இருந்தாலும் சரி, இப்படி எல்லா அடையாளத்தையும் குடும்பமும் பாதுகாக்கிறது, சமூகமும் பாதுகாக்கிறது. இரண்டும் இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண்ணினமே செழிக்கும் என்பதை என்னுடைய தீர்ப்பாக கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.